வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். உமா டிஎன்பிஎஸ்சியின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் என்ன பாடம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, முகலாய பேரரசோட செகண்ட் பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருப்போம். இன்றைக்கி பார்க்க போகிறது செகண்ட் பார்ட். அதாவது ஜஹாங்கீரோட மகன் ஷாஜகான், ஷாஜகானோட மகன் அவுரங்கசீப். ஸோ இவங்களை பற்றியும், இதுக்கப்புறமா முகலாய பேரரசோட கட்டமைப்புகள் பற்றியும், நிர்வாகம், கட்டடக்கலை, இலக்கியம், இதெல்லாமே இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, பாபர் எப்படி இந்தியாவுக்கு வந்தார், எதன் காரணமாக இந்தியாவுக்கு வந்தார், எந்த ஆண்டு முகலாய பேரரசை இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணார், அவருக்கு அப்புறமா யார் அதை கண்டினியூ பண்ணாங்க, இதுக்கு இடையில் ஷெர்ஷா, சுர்வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷா எப்படி உள்ளே வந்தார், இது எல்லாமே நம்ம போன பாடத்தில் தெரிஞ்சுப்போம். நம்ம முகலாய பேரரசு அப்படிங்கும்போது 1526 இருந்து 1857 வரைக்கும் சொல்லப்படுது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா 1707 குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பேரரசு, அதாவது மன்னர் அப்படிங்கும்போது முடிஞ்சிருது, அவுரங்கசீப்போட முடிஞ்சிருது நமக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க இந்த காலகட்டத்தில் பெயர் சொல்லிக்கிற அளவுக்கு, அதாவது பெயரளவில் தான் முகலாய பேரரசு இருந்ததுன்னு பார்த்துருப்போம். நமக்கு பாபருக்கு அப்புறமா ஹுமாயூன் ஆட்சி பண்ணியிருப்பார். பாபர் ஒரு 4 வருஷம் தான் பண்ணியிருப்பார். 1526 30 வரைக்கும் தான் பண்ணியிருப்பார். அடுத்து அவர் இறந்ததுக்கப்புறமா அவரோட மகன் ஹுமாயூன் வந்திருப்பார். ஹுமாயூன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பார். 30 அதாவது 1530 40 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார். 40க்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஷெர்ஷா உள்ளே வந்திருப்பார். ஷெர்ஷாவோட சுர்வம்சம் பார்த்தீங்க அப்படிங்கும்போது அது ஒரு 15 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1555 அப்படிங்கும்போது மறுபடியும் பேரரசை ஹுமாயூன் பிடிச்சிருப்பார். ஷெர்ஷா ஆட்சி பண்ண காலம், அவங்களோட ஷெர்ஷாவோட சீர்திருத்தங்கள் அப்படிங்கும்போது நிறைய நம்ம பார்த்தோம். 1040 45 வரைக்கும் ஷெர்ஷா பண்ணியிருப்பார். பரீத் அப்படின்னு சொல்லுவோம். அவரை புலியை கொன்னதுனால தான் அவருக்கு ஷெர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. ஷெர்கான்னு சொல்லுவோம். அவர் அரியணை ஏறினதுக்கப்புறமா ஷெர்ஷாவாக ஆனார். அவர் ஒரு 1540 45 வரைக்கும் இருந்தார். 45 ஒரு வெடி விபத்தில் அவர் இறந்துட்டாருனோ. அதுக்கப்புறமா அவரோட சுர்வம்சத்தை சேர்ந்த அவரோட வம்சாவளிகள் அதை ஆட்சி பண்ணாங்கன்னு 1555 வாரிசுரிமையினால் அங்கே ஒரு கேப் இருக்கும்போது, அதாவது பிரச்சனை இருக்கும்போது மறுபடியும் ஹுமாயூன் உள்ளே வந்திருப்பாருன்னு பார்த்தோம். அடுத்ததாக அவர் ஒரு 56 அப்படிங்கும்போது அவர் இறந்துருப்பார். டெல்லியில் மாடிப்படியிலேருந்து கீழே விழுந்து இறந்துருப்பார். அவரோட மகன் அக்பர் அப்படிங்கும்போது அவர் வந்திருப்பார். ஸோ அக்பரோட படையெடுப்புகள் அப்படிங்கும்போது நிறைய படையெடுப்புகள் பார்த்துருப்போம். பானிபட் போர், அதாவது பாபர் அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு போராக 4 போர் பார்த்துருப்போம். ஹுமாயூனுங்கும்போது ஒரு 2 போர் பார்த்துருப்போம். அதே மாதிரி அக்பர் அப்படிங்கும்போது படையெடுப்புகள் நிறைய பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஜஹாங்கீரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஜஹாங்கீர், அவருக்கு அடுத்தடுத்த அரசர்களை பற்றி பார்க்க போகிறோம். வங்காளத்தில் ஜஹாங்கீருக்கு எதிராக கலகத்தை செஞ்சுட்டு இருந்த ஆப்கானியரோட உஸ்மான் கான்னு சொல்லப்படக்கூடியவர் ஜஹாங்கீரால் பணிய வைக்கப்பட்டிருப்பார். அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மேவாரோட அரசர்னு சொல்லக்கூடிய ராணா அமர் சிங், அவருக்கு எதிராக அவருக்கு எதிராக இருப்பார், ஜஹாங்கீருக்கு எதிராக இருப்பார். ஆனால் ராணா அமர் சிங்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகன் இளவரசர் இருக்கார் இல்லையா, குர்ரம், பின்னாடி ஷாஜகான்னு சொல்லப்படுவார். ஸோ அவர் அவருக்கு எதிராக படை நடத்திட்டு போவார். ஜஹாங்கீரை யார் எதிர்த்தாங்க? மேவாரோட அரசர் ராணா அமர் சிங் எதிர்த்தார். இவரை எதிர்த்து யார் போகிறாங்க அப்படின்னா ஜஹாங்கீரோட மகன் இளவரசர் குர்ரம், நம்ம குஸ்ரு பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொல்லப்பட்டதுக்கப்புறமா அடுத்த இளவரசர் யாராக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குர்ரம், இவர் தான் நமக்கு ஷாஜகான். ஸோ இவர் அவருக்கு எதிராக ராணா அமர் சிங்க்கு எதிராக படை நடத்திட்டு போவார். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பந்தத்தால், இதுக்கு இடையில் ஏற்பட்ட அந்த ஒப்பந்தத்தால் அமர் சிங் இருக்கார் இல்லையா, ஜஹாங்கீரோட மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்டு அவரோட பகுதிகளை ஆட்சி செய்வார். கொஞ்சம் அடிபணிஞ்சு போயிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இப்படி சொல்லப்படுது. ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. அந்த படை நடத்திட்டு போனதுக்கப்புறமா அந்த போரில் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு அமர் சிங் என்ன பண்ணுவார், ஜஹாங்கீரோட அவருக்கு கீழே நம்ம வேலை செய்யலாம், நமக்கு இருக்கிற பகுதிகளை நாம் ஆட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பார். 1608 அப்படிங்கும்போது 1608 பார்த்தீங்க அப்படின்னா தக்கான அரசான அகமது நகர் மாலிக் ஆம்பரோட தலைமையில் சுதந்திர அரசு அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கும். அகமது நகரை கைப்பற்றுவதற்காக இளவரசர் பார்த்திங்கன்னா குர்ரம் பல முயற்சிகளை மேற்கொண்டிருப்பார். அது தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும். கங்காரா கோட்டை அப்படிங்கிறது 14 மாத முற்றுகைக்கு பிறகு ஜஹாங்கீர் கைப்பற்றியிருப்பார். 1608
8 நடந்த தக்கான அரசான அகமது நகரை வந்து மாலிக் ஆம்பரோட தலைமையில் சுதந்திர அரசுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கும். மாலிக் ஆம்பர் யார் அப்படிங்கிறது நமக்கு கீழே ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்க்கலாம். அகமது நகரை கைப்பற்ற இளவரசர் குர்ரம் வந்து பல முயற்சிகள் மேற்கொண்டிருப்பார், ஆனால் அது தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 1595 அப்படிங்கும்போது அக்பர் கைப்பற்றியிருந்த காந்தாகாரை 1622 பாரசீக அரசர் ஷா அப்பாஸ் அப்படிங்கிறவர் மீட்டெடுத்து போயிருப்பார். அக்பரோட படையெடுப்புகள் நம்ம ஒரு லிஸ்ட்டே பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா காந்தாகாரை வந்து 1595 வந்து கைப்பற்றியிருப்பார். அதை வந்து 1622 அப்படிங்கும்போது பாரசீக அரசர் இருக்கார் இல்லையா, ஷா அப்பாஸ், அதை வந்து மீட்டு எடுத்துகிட்டு போயிருப்பார். ஜஹாங்கீர் அதை மீண்டும் கைப்பற்ற விரும்புவார். இருந்தாலும் வந்து இளவரசர் குர்ரமோட கிளர்ச்சியின் காரணமாக அது அவங்களால கைப்பற்ற முடிஞ்சிருக்காரு, காந்தாகார் பகுதியை கைப்பற்ற முடிஞ்சிருக்காது. ஜஹாங்கீரோட காலத்தில் நமக்கு வந்து உள்ள வர ஆங்கிலேயர்கள் யார் அப்படின்னா எதுக்காக வராங்க, பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக, வணிகம் அமைக்கிறதுக்காக முதல்ல இவங்க தான் வந்து பர்மிஷன் கேட்க வராங்க. யார் அப்படின்னா வில்லியம் ஹாக்கின்ஸ் அவர்களும் சர் தாமஸ் ரோ அவர்களும் வந்தாங்க. இவங்க 2 பேருமே ஆங்கிலேயர்கள். சூரத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பர்மிஷன் கேட்குறதுக்காக தான் முதல்ல உள்ளேயே வராங்க. ஹாக்கின்ஸ் வந்து வணிக குடியேற்ற அனுமதி அவங்களால பெற முடியல. அதுக்கு அடுத்ததாக வரவர் யார், முதலாவது ஹாக்கின்ஸ் தான் வராரு. வணிக குடியேற்ற அனுமதி அவங்களால பெற முடியல. அடுத்தது யார் வராங்க அப்படின்னா சர் தாமஸ் ரோ, இங்கிலாந்து அரசர் 1ஆம் ஜேம்ஸ் தூதுவர். இவர் வந்து சர் தாமஸ் ரோ யார் அப்படின்னா இங்கிலாந்து அரசர் இருக்கார் இல்லையா, 1ஆம் ஜேம்ஸ் தூதுவர், அவரோட தூதுவராக அவர் வராரு சர் தாமஸ் ரோ பார்த்தீங்க அப்படின்னா சூரத் நகரில் ஆங்கிலேயர்கள் முதல் வணிக குடியேற்ற அமைக்கிறதுக்காக அனுமதி பெற்றுறாரு. முதல்ல வில்லியம் ஹாக்கின்ஸ் வராரு, அவரால் முடியல. சர் தாமஸ் ரோ தான் வந்து அனுமதி பெறாரு. சர் தாமஸ் ரோ நமக்கு இங்கிலாந்து அரசர் 1ஆம் ஜேம்ஸோட தூதுவராக இங்கே வராரு. ஜஹாங்கீர் வந்து அரச விஷயங்களை காட்டிலும் கலை, ஓவியம், தோட்டம், ஜஹாங்கீர் பார்த்தீங்க அப்படின்னா அரசு விஷயங்களை காட்டிலும் கலை, ஓவியம், தோட்டம், மலர்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருந்தது. அந்த டைமில் அவரோட பாரசீக மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய மெஹருன்னிசா, பின்னாடி தான் அவரோட பேர் நூர்ஜஹானாக மாறுது. முதல்ல அவரோட பேர் என்னவாக இருக்குது, மெஹருன்னிசான்னு இருக்குது. இவர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி, ஜஹாங்கீருக்கு பின்னாடி இருந்து உண்மையான அரசியல் அதிகாரம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நூர்ஜஹானோட அரசியல் சூழ்ச்சியால் தான் இளவரசர் குர்ரம் இருக்கார் இல்லையா, ஷாஜகான், அவர் வந்து தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சிட்ருப்பார். ஜஹாங்கீரோட விஸ்வாச தளபதியாக இருக்கக்கூடிய மகபத் கான். ஸோ மகபத் கான் நம்ம வந்து இன்னொரு இடத்துலையும் பார்ப்போம். ஸோ இப்போ யார் அவர் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஜஹாங்கீரோட விஸ்வாச தளபதினு சொல்லக்கூடிய மகபத் கானோட முயற்சியால் குர்ரம் வந்து தோல்வி அடைஞ்சிருப்பார். இளவரசர் வந்து சூழ்ச்சி பண்ணுற, அதாவது நூர்ஜஹானோட அரசியல் சூழ்ச்சியால் தான் வந்து இளவரசர் குர்ரம் வந்து தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறா இல்லையா, அந்த கிளர்ச்சி சக்ஸஸ் ஆகிருக்காது. காரணம் ஏன் அப்படின்னா ஜஹாங்கீரோட விஸ்வாச தளபதியாக இருக்கக்கூடிய மகபத் கானோட முயற்சினால் இவர் வந்து தோல்வியுற்றிருப்பார், ஷாஜகான் வந்து தோல்வியுற்றிருப்பார். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நூர்ஜஹானோட சதி காரணமாக மகபத் கானே கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பார். இளவரசர் ஈடுபட்டதை தடுத்து நிறுத்திட்டு இருந்தவர் பின்னாடி நூர்ஜஹானோட சதி தெரிஞ்சதுக்கப்புறமா மகபத் கானே வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பார். அந்த கிளர்ச்சியை என்ன சொல்கிறது, சாதுரியமாக நூர்ஜஹான் பார்த்திங்கன்னா திறமையோடு அந்த கிளர்ச்சியை கையாண்டிருப்பாங்க. அதனால் இவர் என்ன பண்ணுவார், மகபத் கான் வந்து தக்காணத்தில் இருக்கக்கூடிய ஷாஜகான் இடத்துல போய் இணைஞ்சிருவார், அதாவது குர்ரம் இடத்துல போய் இணைஞ்சிருவார். ஜஹாங்கீர் அதுக்கப்புறமா இறந்துருவார். ஜஹாங்கீர் இறந்ததுக்கப்புறமா நூர்ஜஹான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட ஷாரியரை அரசனாக்க முயற்சி பண்ணுவார். மகன் இருக்கையிலேயே மகன் வந்து இவரோட மகன் கிடையாது. ஸோ ஜஹாங்கீருக்கு வேணால் மகனாக இருக்கலாம். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோட மருமகன் ஷாரியரை வந்து அரசனாக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனாலும் நூர்ஜஹானோட சகோதரராக இருக்கக்கூடிய நூர்ஜஹானோட சகோதரர் தான் ஷாஜகானோட மாமனார். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆசப் கானோட உதவியால் குர்ரம் வந்து ஷாஜகான் அப்படிங்கிற பேரோட அரியணை ஏறுவார். ஸோ ஒவ்வொரு அரசரும் ஒவ்வொரு பட்டப்பேரோட அரியணை ஏறுறாங்களே, அதில் வந்து குர்ரமாக இருக்கக்கூடிய ஷாஜகான் அப்படிங்கிற பட்டப்பேரோட அரியணை ஏறியிருப்பார். யாரோட உதவியோட அப்படின்னா அவரோட மாமனார் யார், நூர்ஜஹானோட சகோதரரும் கூட. நூர்ஜஹான் வந்து 10 ஆண்டுகள் ஆட்சி விஷயங்களில் செல்வாக்கு செலுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1627 அப்படிங்கும்போது 1627
ஜஹாங்கீர் இறந்ததுக்கு அப்புறமா நூர்ஜஹான் வந்து தனது அதிகாரத்தை செல்வாக்கை இழந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து எந்த பிரச்சனையும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவர் இருக்கிற வரைக்கும் தான் அவர் பின்னாடி இருந்து சூழ்ச்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க அரசியலில். ஸோ இது அதுக்கப்புறமா நமக்கு ஷாஜகான் அரியணை ஏறிடுறார் இல்லையா. 1627 அப்படிங்கும்போது அந்த 10 வருஷம் கேப் மட்டும்தான் வந்து நூர்ஜஹான் வந்து ஆட்சி விஷயங்களில் செல்வாக்கு செலுத்தியிருப்பாங்க. ஷாஜகான் அரியணை ஏறினதுக்கப்புறமா அவரோட மாமனார் ஆசப் கானோட உதவியோட அரியணை ஏறினதுக்கப்புறமா இவங்க வந்து ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது, சும்மா தான் இருந்திருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு பாக்ஸில் மாலிக் ஆம்பர் அப்படிங்கிறவரை பற்றி கொடுத்துருக்காங்க. மாலிக் ஆம்பர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா எத்தியோப்பியாவிலேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட அடிமைன்னு சொல்லலாம். ஸோ மாலிக் ஆம்பர் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தோம் அப்படின்னா 1608 தக்கான அரசரான அகமது நகர் வந்து மாலிக் ஆம்பரோட தலைமையில் சுதந்திர அரசாக அறிவிக்கப்பட்டதாக பார்த்துருப்போம். ஸோ அவரோட முழு விவரத்தையும் இங்கே பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. எத்தியோப்பியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட கொண்டு வரப்பட்ட அடிமை அகமது நகரோட அரசோட பிரதம மந்திரியாக செங்கிஸ்கானுக்கு கீழே அரசியல் இராணுவம் நிர்வாகம் எல்லாத்தையும் கற்றுட்டு இருந்திருப்பார் இவர். அகமது நகரை எப்படி இவர் வந்து சுதந்திர அரசாக அறிவித்தார் அப்படின்னா அந்த அரசோட பிரதம மந்திரியான செங்கிஸ்கான் கீழே இவர் அரசியல் இராணுவம் நிர்வாகம் எல்லாத்தையும் கற்றுட்டு இருந்திருப்பார். செங்கிஸ்கான் இறந்ததுக்கு அப்புறமா அவரது மனைவி பார்த்தீங்க அப்படின்னா மாலிக் ஆம்பரை சுதந்திரப்படுத்தியிருப்பாங்க. கடுமையான உழைப்பினாலையும் தென்னிந்திய சுல்தானியர்களோட இராணுவ தளபதி மற்றும் பகரோட ஆளுநராக ஆகியிருப்பார். தக்காணத்தில் முஸ்லீம்களாகட்டும் மராத்தியர்களாகட்டும் ஒன்றிணைஞ்சு முகலாயர்களோட மேலாதிக்கத்துக்கு எதிராக போடுறதுக்கு ஒரு மூளையாகவே இவர் தான் மாலிக் ஆம்பர் தான் செயல்பட்டிருப்பார். மாலிக் ஆம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 1626 மே 14 78 வயசில் வந்து மரணம் அடைஞ்சிருப்பார். இதுதான் நமக்கு மாலிக் ஆம்பரை பற்றி கொடுத்துருக்கிறது. இதில் நமக்கு 1608 அப்படிங்கும்போது அவர் தக்கான அரசரான அகமது நகரை வந்து தன்னோட தலைமையில் சுதந்திர அரசர் அறிவிச்சிருப்பார். அது மட்டும்தான் இவருக்கு பற்றி நம்ம இங்கே பார்த்தது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஷாஜகான். ஷாஜகான் அரியணை ஏறிட்டார்னு பார்த்தோம் இல்லையா. ஆயிரத்தி 1627 அப்படிங்கும்போது ஷாஜகான் வந்து அரியணை ஏறியிருப்பார். 1627 58 வரைக்கும் அவர் தான் ஆட்சி பண்ணியிருப்பார். ஷாஜகான் அப்படிங்கும்போது ஆக்ராவில் பாதுகாப்பான நிலையில் தான் அவர் அரியணை ஏறினார். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு பிராந்திய ஆளுநராக கான்ஜஹான் அப்படிங்கிற பட்டப்பெயர் கொண்ட ஆப்கானை சேர்ந்த பிர்லோடி இவர் வந்து ஷாஜகானுக்கு எதிராக சதி செஞ்சிட்ருப்பார். ஷாஜகான் அப்படிங்கிறவர் அகமது நகர் சுல்தானான 2ஆம் முர்தசா நிஜாம் ஷாவோட கூட்டு சேர்றாரு. யாருக்கு எதிராக? ஷாஜகானுக்கு எதிராக சதி செய்கிறதுக்காக. இவர் ஒரு அமைதியான சூழ்நிலையில் அரியணை ஏறி இருந்தாலும் இங்கே யார் வந்து இவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறாங்க அப்படின்னா கான்ஜஹான். அவரோட பட்ட பேர் வந்து கான்ஜஹான், அவரோட பேர் பிர்லோடி, ஆப்கானியர். ஸோ இவர் வந்து இன்னொருத்தரோட கூட்டு சேர்றார். அந்த கூட்டு சேர்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அகமது நகர் சுல்தானான 2ஆம் முர்தசா நிஜாம் ஷாவோட கூட்டு சேர்றாரு. இந்த நிலைமை தீவிரமடைகிறத தெரிஞ்சுக்கிட்ட ஷாஜகான் வந்து தானே வந்து தக்காணத்துக்கு வராரு. இவரெல்லாம் வெளியே அனுப்பிடுறாங்க. தக்காணத்தை கான்ஜஹான் ஆல்ரெடி இருப்பார், தக்காணத்தோட ஆளுநராக இருப்பார், அவரை வெளியே அனுப்பியிருப்பாங்க. அந்த டைமில் புதிய தக்கான ஆளுநராக யார் இருப்பாங்க அப்படின்னா ஆசம் கான் அப்படிங்கிறவரை, ஆசம் கான் என்னும் பட்டத்தை பெற்ற ராதத் கான் இவர் இருப்பார். அந்த டைமில் தக்காணத்தோட ஆளுநராக இருப்பார். அவரோட தலைமையில் முகலாய படைகள் பார்த்தீங்க அப்படின்னா பால்காட் அப்படிங்கிற பகுதியை தாக்குவாங்க. இந்த அழிவுகளை பார்த்துட்டு இருந்த முர்தசா கூட்டு சேர்ந்திருப்பார் இல்லையா, 2ஆம் முர்தசா நிஜாம் ஷாவோட, அகமது நகர் சுல்தான் முர்தசா இருக்கார் இல்லையா, அவர் கூட்டு சேர்ந்தார் இல்லையா, அந்த அழிவுகளை பார்த்துட்டு இருக்காங்க. முகலாயர்களால் இங்கே அழிவு ஏற்படுறதை பார்த்துட்ருக்காரு. அதனால் என்ன பண்ணுவார், சரி இவரோட கான்ஜஹானோட சேர்ந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம போக்கை மாற்றிக்கிட்டால் நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரோட போக்கை மாற்றிக்குவார். இதனால் என்ன ஆவார், கான்ஜஹான் வந்து தனியாக நிற்பார். அதனால் தப்பி மாலவத்துக்கு போயிடுவார். மாலவத்துக்கு போனவர் வந்து கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருப்பார். அதுக்கப்புறமா தான் நமக்கு தக்காணத்தில் அமைதி திரும்பி இருக்கும். ஷாஜகான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா தக்காணத்தை 4 மாநிலங்களாக பிரிச்சிருப்பார். தௌலதாபாத் உள்ளிட்ட அகமது நகர், காண்டேஷ், பெரார், தெலுங்கானா இந்த மாதிரி வந்து தக்காணத்தை 4ஆக பிரிச்சிருப்பார். தௌலதாபாத்தோடு சேர்த்துனா 5000. இந்த 4 மாநிலங்களுக்கு ஒரு ஆளுநரை நியமிப்பார்.
யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப். அப்போ அவருக்கு வயசு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 18. 18 வயசில் இவர் 4 மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்திருப்பார். ஸோ இவருக்கே ஒரு 4 பசங்க இருப்பாங்க. ஷாஜகானுக்கே 4 பேர்த்துக்கு ஒவ்வொன்றா பிரித்து கொடுத்துருந்தா அவுரங்கசீப் வந்து இவரை கொண்டே தனியாக ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்க மாட்டார். ஸோ இவர் வந்து அவரோட இது தெரியாமல் 4 மாநிலங்களுக்கும் ஒட்டுக்கா வந்து இவரே ஆளுநராக நியமிச்சிடுறாரு 18 வயசில். ஷாஜகான் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தக்காணம் அப்படிங்கிறது முகலாய பேரரசோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்படுது. அகமது நகர் மாலிக் ஆம்பரோட கடுமையான எதிர்ப்பையும் மீறி பேரரசோடு இணைக்கப்படுது அகமது நகர். மாலிக் ஆம்பர் வந்து எதிர்க்கிறாருன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அவர் வந்து தக்காணத்தோட சுதந்திர அரசன் வெளியிட்டிருப்பார். ஸோ அவர் போரிட்டு தான் இருப்பார் அகமது நகருக்காக. அவரோட கடுமையான எதிர்ப்பையும் மீறி அகமது நகர் என்ன ஆகுது, முகலாய பேரரசோடு இணைக்கப்படுது. 1636 அப்படிங்கும்போது ஷாஜகான் மகபத் கானோட உதவியோட அகமது நகர் ஆல்ரெடி நம்ம மகபத் கான் யாருன்னு பார்த்தோம். ஸோ அவரோட உதவியோடு பார்த்தீங்க அப்படின்னா அகமது நகரை நிஜாம் ஷாகி அரசர்களை பணிய செய்கிறாரு. 1636 பார்த்தீங்க அப்படின்னா ஷாஜகான் மகபத் கானோட உதவியோட அகமது நகர் நிஜாம் ஷாகியை அந்த அரசர்களை பணிய செய்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோல்கண்டாவோட சுல்தான். இவர் வந்து என்ன பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னா சியா பிரிவை சேர்ந்தவர். கோல்கண்டாவை பற்றி நம்ம பாமினி மற்றும் விஜயநகர அரசுகள் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். ராஜா கிருஷ்ணதேவ் தான் கோல்கொண்டா கோட்டையை கட்டினவராக பார்த்துருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோல்கொண்டாவோட சுல்தான் எந்த பிரிவை சேர்ந்தவர்னா சியா பிரிவை சேர்ந்தவர். கோல்கொண்டாவோட சுல்தான் தனது அமைச்சர் மிர்ஜும்லாவை சிறைகள் அடைச்சதுக்காக, யாரோட அமைச்சர் அப்படின்னா அவுரங்கசீப்போட அமைச்சர். ஸோ கோல்கொண்டாவோட சுல்தான் வந்து அவரோட அமைச்சர் அவுரங்கசீப்போட அமைச்சர் மிர்ஜும்லாவை வந்து சிறையில் அடைச்சதுக்காக அந்த காரணத்தை வச்சு கோல்கொண்டாவை படையெடுக்கிறாரு அவுரங்கசீப். படையெடுப்போட முடிவில் ஒரு உடன்படிக்கை ஏற்படுது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குதுப்ஷாஹி அரசர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து முகலாய பேரரசுக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர் ஆகிறாரு. அதுதான் வந்து படையெடுப்போட முடிவில் கிடைக்கக்கூடிய உடன்படிக்கை. அடுத்தது 1638. 1638 அப்படிங்கும்போது ஷாஜகான் வந்து பாரசீக பேரரசோட அரசியல் சூழ்ச்சியை பயன்படுத்தி காந்தகாரை கைப்பற்றி பேரரசோட இணைச்சிடுறாரு. 1600 அதாவது காந்தகார் வந்து முதல்ல யார்கிட்ட இருந்தது, அக்பர்கிட்ட இருந்தது. 1595 நம்ம மேலே பார்த்தோம். அதை வந்து கைப்பற்றியிருப்பார் அக்பர். அதை வந்து பின்னாடி வந்து ஜஹாங்கீர் 1622 இழந்திருப்பார். பாரசீக அரசர் வந்து அதை கைப்பற்றியிருப்பார். அதை வந்து இப்போ யார் கைப்பற்றாங்க திரும்ப அப்படின்னா 1638 ஷாஜகான் வந்து பாரசீகாவோட பேரரசோட அரசியல் சூழ்ச்சி, அங்கே நடந்துட்டு இருக்கிற அரசியல் சூழ்ச்சியை பயன்படுத்தி காந்தகார் கைப்பற்றியிருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர் அப்படிங்கும்போது கோவாவில் ஆளுநரை வைத்திருந்தாலும் வங்காளத்தில் ஹூக்ளியில் மட்டும்தான் அவங்களோட குடியிருப்பு இருந்துச்சு. போர்ச்சுகீசியரை பொறுத்த வரைக்கும் கோவாவில் ஆளுநர் இருந்தாலும் வங்காளம் அப்படிங்கும்போது ஹூக்ளியில் மட்டும்தான் போர்ச்சுகீசியர்களோட குடியிருப்பு இருந்துச்சு. ஷாஜகான் வங்காள ஆளுநருக்கு உத்தரவிடுறாரு போர்ச்சுகீசியரை ஹூக்ளியிலேருந்து துரத்தணும் அப்படின்னு சொல்லி. ஹூக்ளி வந்து போர்ச்சுகீசியர் ஹூக்ளியில் இருக்கும்போது 200 பேர் வந்து அவங்க இருக்காங்க. அவங்களிடத்துல இந்திய அடிமைகள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 600 பேர் இருக்காங்க. இதில் பல இந்திய அடிமைகள் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக மத மாற்றம் செய்யப்பட்டிருப்பாங்க. எந்த மதத்துக்கு அப்படின்னா கிறிஸ்தவ மதத்துக்கு. 1641 பார்க்கும்போது ஷாஜகானோட அமைச்சரும் மாமனாருமான ஆசப் கான் நூர்ஜஹானோட அண்ணன் சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா 1641 மரணம் அடைஞ்சிருப்பார். ஆசப் கானோட தமக்கை
ஷாஜகானோட முன்னாள் எதிரி நூர்ஜஹான் 1645 வரைக்கும் டிசம்பர் வரைக்குமே அவர் உயிரோடு இருந்திருப்பார். நமக்கு ஜஹாங்கீர் 1627 இறந்திருப்பாங்க. ஸோ அவரோட மனைவி நூர்ஜஹான் பார்த்திங்க அப்படின்னா 1645 வரைக்கும் உயிரோடு இருந்திருப்பாங்க. இதுக்கு இடையில் அவரோட அண்ணன்னு சொல்லக்கூடிய ஷாஜகானோட மாமனார் ஆசப் கான் வந்து 1641 இறந்திருப்பார். நமக்கு 1627க்கு அப்புறமா நூர்ஜஹான் எந்த பிரச்சனையும் பண்ணலை, எந்த சூழ்ச்சியும் பண்ணலை. இந்த டைமில் அதாவது ஷாஜகான் இருக்கிற அதே சேம் காலகட்டத்தில் ஃப்ரான்ஸோட அரசன் லூயி 15 இவர் வந்து சமகால அரசனாக இருப்பார். ஷாஜகானோட சேம் பீரியடில் யார் நமக்கு ஃப்ரான்ஸோட அரசன் சமகால அரசன் அப்படின்னா லூயி 15 தான் சமகால அரசனாக இருந்திருப்பார். 15ன்னு சொல்லிட்டேன். 14 லூயி 14ஆம் லூயி அரசர் தான் வந்து ஷாஜகான் டைமில் ஃப்ரான்ஸோட அரசராக இருந்திருப்பார். ஷாஜகானோட ஆட்சி காலம் அப்படிங்கும்போது நமக்கு 30 ஆண்டுகள் இருந்திருக்கும். இவரது காலத்தில் தான் ஷாஜகானோட காலத்தில் தான் மயிலாசனம் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கும். ஷாஜகான் காலத்தில் இந்தியாவுக்கு வந்த ஐரோப்பியர்கள் யார் அப்படின்னா பெர்னியர், இவர் வந்து ஃப்ரெஞ்சு மருத்துவர், இவர் ஒரு பயணி, பெர்னியர் பயணி இவர். அதே மாதிரி தாவர்னியர், இவர் வந்து யார் அப்படின்னா ஃப்ரெஞ்சு வைர வியாபாரி. மாண்டெல்சோ, இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மன் பயணி, துணிச்சலான வீரர். அடுத்தது பீட்டர் முண்டி, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்தோட வணிகராக இருந்திருப்பார். மனுச்சி, இவர் வந்து இத்தாலிய எழுத்தாளராக இருந்திருப்பார். ஸோ இவங்க எல்லாருமே நமக்கு ஷாஜகான் காலத்தில் இந்தியா வந்து ஐரோப்பியர்கள். ஷாஜகானோட இறுதி நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவரது 4 மக்கள் இருப்பாங்க. அந்த 4 மக்கள்கிட்ட வழக்கம் போல் அரியணைக்கான போட்டி ஏற்படும். வழக்கம் போல் என்ன பண்ணுவாங்க, வாரிசு அதுக்காக அடிச்சுக்குவாங்க இல்லையா, அரியணை ஏறுறதுக்காக. அதே மாதிரி இங்கே ஷாஜகானுக்கும் நடக்குது. ஷாஜகான் யாரை விரும்புகிறாரு அப்படின்னா தாராசுகோ, இவர் மூத்த மகன். அவருக்கு 4 மகன்கள், அதில் தாராசுகோ மூத்த மகன். அவுரங்கசீப் வந்து 3வது மகனாக இருப்பார். தாராசுகோவுக்கு வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, அரியணை கொடுக்கணுங்கிறது அவரோட விருப்பம். பட் தாராசுகோ பார்த்தீங்க அப்படின்னா சன்னி இஸ்லாமியர், ஆனாலும் அக்பர் மாதிரி சூபி தத்துவ ஆர்வம் கொண்டவர். தாராசுகோ வந்து பட்டத்து இளவரசராக அறிவிக்கப்பட்டதுனால மற்ற சகோதரர்கள் வந்து அவர் மேலே வெறுப்பு கொள்கிறாங்க. 3வது மகனாக இருக்கக்கூடிய அவுரங்கசீப் பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிடுறாரு. அதாவது அவர் பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிடல் திறன் உழைச்சவர், இரக்கமற்றவர், சூழ்நிலையில் கையாளக்கூடிய திறன் கொண்டவர் அவுரங்கசீப் அப்படிங்கிறவர். வாரிசுரிமை போர் நடக்குது இல்லையா, அப்பா வந்து தாராசுகோ மூத்த மகனை அரியணைக்கு சொல்லிடுறாரு. அதனால் வாரிசு உரிமை போர் நடக்குது. அதில் அவுரங்கசீப் வந்து வெற்றி அடைஞ்சிடுறாரு. அது வெற்றி அடைஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஷாஜகானை கொண்டு போய் வீட்டு சிறையில் ஹவுஸ் அரெஸ்ட் வச்சிடுறாரு. ஷாஜகான் மரணம் வரைக்குமே, அதாவது 1666 வரைக்குமே அவர் வந்து அந்த ஹவுஸ் அரெஸ்ட்டில் தான் இருக்கணும். அரண்மனை கைதி நிலையில் தான் அவர் இருந்தார். நமக்கு மற்ற எல்லா அரசர்களும் இறந்ததுக்கப்புறம் தான் வாரிசுகள் அரியணை ஏறினதாக பார்த்துருப்போம். இந்த அவுரங்கசீப் மட்டும்தான் ஷாஜகானை கொண்டு போய் அரண்மனை கைதியாக ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிவிட்டு இவர் வந்து வந்திருப்பார். அடக்கம் அப்படிங்கும்போது யார் அதை அடக்கம் பண்ணியிருப்பாங்க நமக்கு நல்லா தெரியும். ஷாஜகான் அப்படிங்கும்போது தாஜ்மஹாலில் மனைவி மும்தாஜோட அருகில் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. தக்கான சுல்தானியம் அதாவது மகாராஷ்டிரா, ஆந்திரா ஆகியவற்றோட பெரும் பகுதியையும் கர்நாடகத்தோட ஒரு பகுதியையும் கொண்டிருந்த பாமினி சுல்தானியம் ஒரு 100 ஆண்டு காலம் செல்வ செழிப்போடு இருந்து பின்னர் வந்து சிதைவுற்றது. இதை நாம் வந்து பாமினி அரசர்கள் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். பாமினியோட சிதைவுக்கு பின்னாடி வலிமை வாய்ந்த பிரபுக்கள் உருவாகிய புதிய அரசுகள் என்ன அப்படின்னா கோல்கொண்டா, குதுப்ஷாகி அரசராக இருப்பார் கோல்கொண்டாவுக்கு. ஸோ பிஜப்பூர் அடில் ஷாகி, பெரார் இமத் ஷாகி, பிடார் பரித் ஷாகி, அகமது நகர் நிஜாம் ஷாகி, இவை அனைத்தும் பார்த்தீங்க அப்படின்னா தக்கான சுல்தானியம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது. இதுதான் தக்கான சுல்தானியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ முகலாயர் காலத்தில் நமக்கு ஐரோப்பியரோட குடியேற்றங்கள் யார் யார் வந்தாங்க, போர்ச்சுகீஸு, டச்சுக்காரர், அந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் எல்லாருமே வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. போர்ச்சுகீஸர் அப்படிங்கும்போது 1510 அல்புகர்க்
பிஜப்பூரோட சுல்தான் இடத்துலேருந்து கோவாவை கைப்பற்றியிருப்பாங்க. இதுதான் போர்ச்சுகீசு பேரரசோட தலைநகரமாகவும் இருந்திருக்கும். மேற்கு கடற்கரையில் குடியேறியிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா டாமன், சால்செட், பம்பாய் இதெல்லாம் அவங்க வந்து மேற்கு கடற்கரையோட குடியேற்றங்கள். கிழக்கு கடற்கரையில் சென்னை அருகில் இருக்கக்கூடிய சாந்தோம், வங்காளத்தில் ஹூக்ளி இதெல்லாமே வந்து முகலாயர் காலத்தில் போர்ச்சுகீசியர்கள் எங்கெங்கே குடியேறியிருந்தாங்க அப்படிங்கிறது. அடுத்தது டச்சுக்காரர்கள் அப்படிங்கும்போது 1605 அதாவது அக்பர் இறக்குற அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மசூலிப்பட்டினத்தில் இருப்பாங்க டச்சுக்காரர்கள். 1610 புலிக்கோட் பழவேற்காடுன்னு சொல்லுவோம். 1616 சூரத்தில், 1641 பிமிலிப்பட்டினத்தில், 1645 காரைக்காலில், 1653 சின்சுராவில், 1658 காசிம் பஜார், வாராநகர், பாட்னா, பாலாசோர், நாகப்பட்டினம் இந்த இடங்கள் எல்லாம் குடியேறியிருப்பாங்க. 1663 போது கொச்சியில் குடியேறியிருப்பாங்க. இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டச்சுக்காரர்கள் வந்து தங்களோட வணிக நிலையங்களை ஏற்படுத்தியிருப்பாங்க 1605 ஸ்டார்ட் பண்ணி. அதே மாதிரி டேனியர்கள் பார்க்கும்போது 1620 தரங்கம்பாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடிக்கு வந்திருப்பாங்க. தலைமையிடம் பார்த்தீங்க அப்படின்னா வங்காளத்தில் இருக்கக்கூடிய செராம்பூர். ஸோ இவங்களோட வணிக நிலையங்களை அவங்க ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்ததாக ஃப்ரெஞ்சுக்காரர் அப்படிங்கும்போது 1668 சூரத்தில் இருந்திருப்பாங்க. 1669 மசூலிப்பட்டினத்தில் இருந்திருப்பாங்க. 1673 புதுச்சேரியில் இருந்திருப்பாங்க. 1690 சந்தன் நகர், வங்காளத்தில் இருக்கக்கூடிய சந்தன் நகர் ஆகியவை எல்லாமே வந்து பிரெஞ்சுக்காரரோட தொடக்க கால குடியேற்றங்கள். இது எல்லாமே தொடக்க கால குடியேற்றங்கள். பின்னர் தான் மலபாரில் இருக்கக்கூடிய மாஹி, அதே மாதிரி சோழமண்டல கடற்கரையில் ஏனாம், இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 1725 குடியேறியிருப்பாங்க. இறுதியாக காரைக்கால் அப்படிங்கும்போது 1739 அவங்க கைப்பற்றியிருப்பாங்க. அடுத்ததான் நம்ம ஆளுங்க வராங்க, ஆங்கிலேயர். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 1612 சூரத்தில் முதல் வணிக சாவடியை நிறுவுறாங்க. 1639 அப்படிங்கும்போது சென்னைக்கு வராங்க. அடுத்தது 1668 பம்பாய், 1690 கல்கத்தா. இவங்க காலத்தில் இருந்த முக்கிய கோட்டைகள் அப்படிங்கும்போது வில்லியம் கோட்டை கல்கத்தாவில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வில்லியம் கோட்டை. அடுத்ததாக புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்கிறது. மாளிகைன்னு சொல்லும்போது பம்பாய் வந்து ஆங்கிலேயரோட இந்த மாளிகை வந்து பம்பாயில் இருக்கக்கூடிய மாளிகையை முக்கியமாக சொல்லலாம். இதெல்லாம் ஆங்கிலேயரோட மிக முக்கியமான வணிக குடியேற்றங்களாக பார்க்கப்படுது இந்த கோட்டைகளெல்லாம். ஸோ தாரா ஷுகா இருக்கார் இல்லையா, மூத்த மகன், அவரை பற்றி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன அப்படின்னா, தில்லி அரியணைக்காக வாரிசுரிமை போரில் தாரா ஷுகா அவுரங்கசீப்போட தோற்று போயிருப்பார். தாரா ஷுகா பார்த்தீங்க அப்படின்னா தத்துவ ஞான இளவரசர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். தத்துவ ஞான இளவரசர்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா தாரா ஷுகோ தான். ஷாஜகானோட மூத்த மகன் அவர் தான் வந்து தத்துவ ஞான இளவரசர்னு சொல்லப்படுறாரு. பல்வேறு பண்பாடுகளை உரையாடலுக்கு உட்படுத்தினாங்க. இந்து மதம், இஸ்லாம் இதுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா நெருங்கிய தொடர்புகளை இருக்கிறதா அவர் வலியுறுத்தியிருப்பார். அதே மாதிரி தாரா ஷுகோ பார்த்தீங்க அப்படின்னா உபநிடதங்களை சமஸ்கிருதத்திலிருந்து பாரசீகத்துக்கும் மொழிபெயர்த்திருப்பார். இதை பற்றி அவரோட ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லுவோம், ஸ்பெஷலைஸ்டு அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம அவுரங்கசீப் வரார், இரக்கமற்றவர்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ திறமையானவர் பட் இரக்கமற்றவர். தாஜ்மஹால் பற்றி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். ஸோ தாஜ்மஹால் அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் முகலாய கட்டடக்கலையோட சிறந்த வடிவம் அப்படின்னு. இந்த கட்டடக்கலை அப்படிங்கும்போது இந்திய பாரசீக இஸ்லாமிய கலையோட கூட்டு சேர்க்கைன்னு சொல்லலாம். இது ஒரு புக் பேக் கொஸ்டினும் கூட. தாஜ்மஹால் அப்படிங்கிறது இந்திய பாரசீக இஸ்லாமிய கலையின் கூட்டு சேர்க்கை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியானதை தேர்ந்தெடு அப்படிங்கிற மாதிரி. இது கரெக்டான ஒரு விஷயந்தான். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மும்தாஜ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஷாஜகானுக்கு உற்ற துணையாக இருந்த அவரோட அலியா புகழ் அவங்களோட பெருமையை சொல்கிற மாதிரி ஏதாவது அவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஷாஜகான் வந்து தாஜ்மஹாலை கட்டியிருப்பார். இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் அதில் கொடுத்துருக்காங்க. ஷாஜகானோட திருமணம் அப்படிங்கும்போது 1612 நடந்தது. மும்தாஜோட மரணம் பார்த்தீங்க அப்படின்னா 1631 நடந்தது. ஒரு குழந்தை பேரு காரணமாக அவங்க இறந்துடுறாங்க. ஸோ இதை தாஜ்மஹாலை கட்டின தலைமை கட்டடக்கலை நிபுணர் யார் அப்படின்னா உஸ்தாத் அகமத் லஹாரி. உஸ்தாத் அகமத் லஹாரி.
ஸோ இவ்வளாகத்திற்கான வரைபடத்தை தயாரித்த பெருமை இந்த காலகட்டத்தை சேர்ந்த கட்டணக்கலை நிபுணர்களை சாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. தாஜ்மஹாலோட வளாகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தலைவாயில், தோட்டம், மசூதி, கல்லறை மாடம், 4 மினார்கள் இதெல்லாமே இருந்திருக்கு. அதே போல் கட்டிடப்பணி எப்போ தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க இறந்துடுறாங்க இல்லையா, மும்தாஜ் 1631 இறந்துடுறாங்க. 32 கட்டடப்பணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கல்லறையோட மாடம் பணி நிறைவு அப்படிங்கும்போது 1638 to 39 ஒரு 6லேருந்து 7 வருஷத்துக்குள்ளே அந்த கல்லறை மாடம் பணி நிறைவு வருது. அருகில் இருக்கக்கூடிய கட்டடங்களில் எப்போ நிறைவடைது அப்படின்னா 1643 நிறைவடையுது. அலங்கார பணிகளில் தொடர்ந்து நடக்குது. அது எப்போ முடியுது அப்படின்னா 1647 முடியுது. ஸோ இந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு நமக்கு 20,000 தொழிலாளர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்தியா, பாரசீகம், உதுமானிய பேரரசு, ஐரோப்பியா இங்கேருந்தெல்லாம் கொண்டு வரப்பட்டு இந்த தொழிலாளர்கள் 20,000 பேர் உட்படுத்தப்பட்டிருக்காங்க. அடுத்தது அவுரங்கசீப். அவுரங்கசீப் 1658 1707 வரைக்கும். 58 பார்த்தீங்க அப்படின்னா அவுரங்கசீப் ஆலம்கீர். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா உலகை வெல்பவர்னு அர்த்தம். அவுரங்கசீப் ஆலம்கீர் அப்படிங்கிறது உலகை வெல்பவருங்கிறது மீனிங். வாரிசுரிமை போரில் தாராசுகோ, சுஜா, முராத் இவங்களையெல்லாம் வீழ்த்திட்டு தான் அரியணை ஏறுறாரு. ஷாஜகானுக்கு மொத்தம் 4 பசங்கன்னு பார்த்தோம். அதில் முதலானவரை ஆசைப்பட்டார் ஷாஜகான் அப்படின்னு பார்த்தோம். தாராசுகோவோட சிறப்புகளை தனியாகவும் பார்த்துருப்போம். அது இல்லாமல் இன்னும் 2 பேர் யார் இருக்காங்க அப்படின்னா சுஜாவும் முராத்தும் இருக்காங்க. இவங்களை எல்லாமே வீழ்த்திட்டு தான் அரியணை ஏறியிருக்காரு அவுரங்கசீப் ஆலம்கீர் அப்படிங்கிறவர். முதல் 25 ஆண்டு வட இந்திய அரசியலில் தான் கவனம் செலுத்தியிருப்பார். தக்கான பகுதி அவருடைய ஆளுநர்களோட கைகளில் விட்டிருப்பார். 25 ஆண்டுகள் இவரை பொறுப்பேற்று, அதாவது 1658 இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 25 வருஷம் இவரோட முழு கவனம் எங்கே இருந்ததுன்னா வட இந்திய சைடில் தான் இருந்தது. தக்காணத்தை ஆளுநர் கையில் விட்டிருப்பாங்க. 1681 அப்படிங்கும்போது அவருடைய மகன்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இளவரசர் அக்பர் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பார். யார்? அவுரங்கசீப்போட மகன்களில் ஒருவர்னு சொல்லக்கூடிய இளவரசர் அக்பர். இவர் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பார். ஸோ இந்த கிளர்ச்சி அடக்கிறதுக்காக தான் அவுரங்கசீப் தக்காணத்துக்கு முதல்ல வராரு. தக்காணத்துக்கு சென்றதுக்கு அப்புறமா மீண்டும் அவர் வட இந்தியாவுக்கு, அதாவது டெல்லிக்கு திரும்பவே கிடையாது. 1707 அப்படிங்கும்போது அவர் அகமது நகரில் இறந்துடுறாரு அவுரங்கசீப். 1707 இறந்துட்டா அதுக்கப்புறம் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி யாரும் இங்கே முகலாயர்கள் ஆட்சி பண்ணல. அவுரங்கசீப் முகலாய பேரரசோட எல்லைகளை விரிவாக்கிறதுக்காக பல படையெடுப்புகளை மேற்கொள்வார். அவுரங்கசீப் முகலாய பேரரசோட எல்லைகளை விரிவாக்கிறதுக்காக பல படையெடுப்புகளை மேற்கொள்வார். வடமேற்கு மற்றும் வடகிழக்கு போர்களால் இவர் பண்ணுற போர்களால் என்ன ஆகும்? கஜானா தான் காலியாகும். அதே மாதிரி கருவூலம் வறண்டு போயிடுச்சு. நிலவரி அப்படிங்கிறதே ஷாஜகான் காலத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா இவரோட அப்பா ஷாஜகான் காலத்திலேயே நிலவரி அப்படிங்கிறது 3/4 ஒரு பங்கு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சரிவாதி அப்படிங்கிற மாதிரி உயர்த்தப்பட்டுருச்சு. நீடித்த போர் நடவடிக்கைகள் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு அதிக வரி சுமத்தப்பட்டது. தொடக்கத்தில் தலைநகர் எங்கே இருந்தது அப்படின்னா ஷாஜகானாபாத்தில் இருந்தது. அடுத்தது 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரு படையெடுக்கிறார் இல்லையா, அவுரங்கசீப் எங்கெல்லாம் போய் படையெடுக்கிறதுக்கு முகாமிடுறாரோ அந்த இடங்களெல்லாம் தலைநகராக மாற்றிடுறாரு. அவுரங்கசீப்புக்கு எதிராக பார்த்தீங்க அப்படின்னா வட இந்தியாவில் 3 முக்கிய கிளர்ச்சிகள் நடக்குது. என்ன அப்படின்னா மதுரா மாவட்டத்தில் ஜாட்டுன்னு சொல்லுவோம், ஹரியானா பகுதியில் இருக்கக்கூடிய சத்னாமியர் சொல்லுவோம், அதே போல் சீக்கியர்கள். ஸோ இவங்கெல்லாம் கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. யாருக்கு எதிராக? அவுரங்கசீப்புக்கு எதிராக. இது வட இந்தியாவில் 3 முக்கிய கிளர்ச்சிகள்னு சொல்லப்படுது. 1669 அப்படிங்கும்போது மதுரா மாவட்டத்தில் ஜாட் கழகம் அப்படிங்கிறது தற்காலிகமாக ஒடுக்கப்படுது. அவுரங்கசீப்போட இறப்புக்கு பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கட்டுக்கடங்காதவர்களாக தான் இருக்கிறாங்க. மறுபடியும் அவங்க பிரச்சனை பண்ணுற ஆளுங்களாக தான் இருக்காங்க. 1669 ஒரு தற்காலிகமாக தான் டெம்பரவரியாக தான் அது அடக்கப்படுது, கழகம் அடக்கப்படுது. அடுத்ததாக சத்னாமியர் கழகம். இது ஹரியானா பகுதியில். இங்கே யாரை வச்சு அடக்கிறாங்க அப்படின்னா உள்ளூர் இந்து ஜமீன்தார்களோட உதவியோடு இந்த கழகம் அடக்கப்படுது. அடுத்ததாக சீக்கியர் கழகம். சீக்கியர் கழகம் அப்படிங்கிறது எதுக்கு நடக்குது அப்படின்னா குரு பதவிக்காக, அந்த உரிமை மோதலுக்காக நடக்குது. யார் சூழ்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா ராம்ராய் அப்படிங்கிறவர் சூழ்ச்சி பண்ணுறாரு. அதனால தான் குரு பதவிக்கு உரிமை மோதலுக்காக ஒரு கழகம் நடக்குது சீக்கியர்களிடத்தில். இந்த டைமில் சீக்கியரோட 9வது குருவான தேஜ் பகதூர் கொல்லப்படுறாரு.
இவர் கொல்லப்பட்டதுனால தான் வந்து சீக்கியர்களோட கழகமே முடிவுக்கு வருது. குருவான தேஜ் பகதூர் இருக்கார் இல்லையா, 9வது குருன்னு சொல்லக்கூடிய தேஜ் பகதூர் இன்னொரு இடத்துலையும் வருவார். ஸோ அது இப்போ இந்த இடத்துல இவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா, சீக்கியர்களோட கலக்கத்தை அளக்கிறதுக்காக இவர் வந்து கொல்லப்பட்டதுக்கப்புறம் தான் இந்த கலகம் அடங்குதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அவுரங்கசீப் அப்படிங்கும்போது அனைத்து இந்துக்களுக்குமே ஜிஸ்யா வரியை விதித்தார். நம்ம அதாவது ஜிஸ்யா வரியை கேன்சல் பண்ணது யாருன்னு போன வீடியோவில் பார்த்தோம். அக்பர் வந்து இந்துக்களிடத்துலேருந்து நல்ல எண்ணம் வாங்கணும், அதாவது உறவு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஜிஸ்யா வரியை கேன்சல் பண்ணியிருப்பார். இதே பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து இந்துக்களுக்கும் ஜிஸ்யா வரியை மீண்டும் விதிக்கிறவர் யார் அப்படின்னா அவுரங்கசீப் தான். ஜிஸ்யா வரி அப்படிங்கும்போது ராஜஸ்தான் தலைவர்கள்கிட்ட வந்து அதிருப்தி மனநிலையை ஏற்படுத்துது. அதனால் அவங்களுக்கு வந்து கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மறுபடியும் அவர் ஜிஸ்யா வரியை கொண்டு வரதுனால ராஜஸ்தான் தலைவர்களிடத்தில் அது ஒரு அதிருப்தி ஏற்பட்டு அவங்கெல்லாம் வந்து கிளர்ச்சி மனநிலையில் வந்து நிற்கிறாங்க. மார்வார் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்வந்த் சிங் இறப்புக்கு பின்னாடி வாரிசுரிமை சிக்கல் ஏற்படுது. மார்வாரில் ஜஸ்வந்த் சிங்கோட இறப்புக்கு பின்னாடி வாரிசுரிமை சிக்கல் ஏற்படுதா. இது என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவுரங்கசீப் தலையிட்டு ஜஸ்வந்த் சிங் இருக்கார் இல்லையா, அவரோட பேரனாக இருக்கக்கூடிய இந்திர சிங்கை பெயரளவுக்கு அரச பதவியில் அமர்த்துறதுக்காக ஒரு முயற்சியை மேற்கொள்கிறாரு. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜஸ்வந்த் சிங்கோட மனைவி ராணி ஹாடி வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பேரளவில் வந்து என் பேரை இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஜஸ்வந்த் சிங்கோட மனைவியாக இருக்கக்கூடிய ராணி ஹாடி வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது தொடர்பாக பார்த்தீங்க அப்படின்னா ராத்தோர் ராஜ்புத்திரோட உதவியோட இந்த கிளர்ச்சி வந்து ஒடுக்கப்படுது. அடுத்ததாக மார்வாரோட அரசியலில் அவுரங்கசீப் தலையீடு செஞ்சதால் மேவாரோட ராணா ராஜ்சிங் வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பார். ஸோ நமக்கு ஆரம்பத்திலிருந்தே, அதாவது பாபர் ஆரம்பிக்கும் போது இருந்தே நமக்கு மேவாரோட அரசர்கள் நமக்கு கூட வந்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாபர் காலத்துலேயே, அதாவது கான்வா போர் நடக்கும் இல்லையா 1527. ஸோ இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா ராணா சங்கா, மேவாரோட அரசராக இருக்கக்கூடிய ராணா சங்கா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் பாபரோட. அடுத்தது அக்பர் வரும்போது ராணா உதய்சிங் இருப்பார். அதே மாதிரி அவரோட ராணா உதய்சிங் வந்து இறந்ததுக்கப்புறமா அதே அக்பரோட காலத்திலேயே ராணா உதய்சிங்கோட மகன் வந்திருப்பார், ராணா பிரதாப் சிங் வந்திருப்பார். அடுத்ததாக ஜஹாங்கீர் காலம் அப்படிங்கும்போது ராணா உதய்சிங்கோட பேரன் ராணா அமர் சிங் வந்திருப்பார். அதே போல் இப்போ அவுரங்கசீப் அப்படிங்க வரும்போது ராணா ராஜ்சிங் வந்து நிற்கிறாரு. அடுத்ததாக 1681 வரும்போது ராணா ஜெய்சிங் வந்து நிற்பார். இதே காலகட்டத்திலே வருவார், அவுரங்கசீப் இருக்கும்போதே வருவார் நமக்கு. ஸோ இவங்க எல்லாருமே நமக்கு பாபரோட ஆட்சியில் இருக்கும்போதே அவங்க முகலாயர்களை எதிர்த்த மேவாரோட அரசர்கள் அப்படிங்கும்போது இவங்களுமே இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ சொன்னது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன் செகண்ட், மார்வாரோட அரசியல் அவுரங்கசீப் தலையீடு செய்யறதுனால மேவாரோட அரசராக இருக்கக்கூடிய ராணா ராஜ்சிங் கிளர்ச்சியில் ஈடுபடும் போது அவுரங்கசீப்போட மகன் இருக்கார் இல்லையா இளவரசர் அக்பர், அதை வந்து ஆதரிப்பார், அந்த கிளர்ச்சியை வந்து ஆதரிப்பார். அடுத்ததாக ராஜ்சிங் வந்து 1680 வரைக்குமே வந்து டைரெக்டாக போரிட முடியாமல், அதாவது மேவாடோட அரசன் ராணா ராஜ்சிங் இருக்கார் இல்லையா, இவர் முகலாயர் இடத்துல நேரடியாக போரிட்டுருக்க முடியாமல் 1680 வரைக்குமே வந்து கொரில்லா முறையில் போர் செஞ்சுதான் உயிரிழந்திருப்பார். அவர் உயிரை இழந்ததுக்கப்புறமா மேவாரோட புதிய அரசராக யார் வந்திருப்பாங்க அப்படின்னா ராணா ஜெய்சிங் வந்திருப்பார். ஸோ ராணா ஜெய்சிங் வந்திருப்பார். அவர் வந்து ஒரு உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டுட்டு, அவுரங்கசீப்போட ஒரு அமைதி உடன்படிக்கை கையெழுத்து போட்டுட்டு தான் மேவாரோட புதிய அரசராக வந்திருப்பார். அடுத்தது அவுரங்கசீப்போட தக்கான கொள்கை அப்படிங்கும்போது அவுரங்கசீப் தக்கான கொள்கையோட நோக்கம் என்ன அப்படின்னா மராத்தியரோட செல்வாக்கை கட்டுப்படுத்துறது, சியா பிரிவை சேர்ந்த தக்கான சுல்தானியன்கள் இருக்கு இல்லையா, கோல்கண்டா, பீஜ்பூர், இங்கே நடக்கிற அந்த கிளர்ச்சியெல்லாம் அடக்கிறது, தக்காணத்தை புகலிடமாக கொண்ட மகன் இளவரசர் இருக்கார் இல்லையா அக்பர், அவரோட கிளர்ச்சியை ஒடுக்கிறது, இதெல்லாமே தக்கான கொள்கை, அவுரங்கசீப்போட தக்கான கொள்கையோட நோக்கம் அப்படின்னு பார்க்கலாம். தக்காணத்தை, அதாவது அவுரங்கசீப் அப்படிங்கும்போது 1682 தக்காணம் வராரு. அவர் 25 வருஷம் அங்கேயே இருந்து ஆட்சி பண்ணிட்டார். ஸோ மகனோட கிளர்ச்சிக்காக தான் அவர் வந்தார். பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போகலன்னு பார்த்தோம். 1682 தக்காணம் வர 1707 வரைக்குமே வந்து அங்கேயே தங்கியிருப்பார்.
பிஜப்பூரோட அடில்ஷாஹி வம்ச சுல்தான் சிக்கந்தர் அடில்ஷா வந்து அவுரங்கசீப்போட படையெடுப்புகளை எதிர்த்து போரிடுவார். பிஜப்பூர் அரசர். பிஜப்பூர் அரசர் பார்த்தீங்க அப்படின்னா யார்? அடில்ஷாஹி வம்ச சுல்தான் சிக்கந்தர் அடில்ஷா. அவர் வந்து அவுரங்கசீப்போட படைகளை எதிர்த்திருப்பார். 1685 அப்படிங்கும்போது அவுரங்கசீப் தனது மகன் ஆசாம் ஷாவை பீஜப்பூரை கைப்பற்றுறதுக்காக அனுப்பியிருப்பார். அவர் அனுப்பும்போது அங்கே வெற்றி எதுவும் ஏற்பட்டிருக்காது. முதல்ல யார் அனுப்புகிறாரு அப்படின்னா அவுரங்கசீப்போட மகன் ஆசாம் ஷாவை அனுப்புகிறாரு. ஸோ அவர் வந்து இளவரசர் அக்பர் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் இவருக்கு எதிராகவே இருப்பார், அகைன்ஸ்டாகவே. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆசாம் ஷாவை வந்து பீஜப்பூரை கைப்பற்றுறதுக்காக அனுப்புகிறாரு. ஒன்றும் நடக்கலை, வெற்றி எதுவும் கிடைக்கல. 1685. அடுத்ததாக இன்னொரு மகனாக இருக்கக்கூடிய ஷா ஆலம் அவர் அனுப்புனார். அப்பையும் வெற்றி எதுவும் கிடைக்கல. பிஜப்பூர் சுல்தான் திறமையோட கோட்டையை பாதுகாத்துட்டு வந்தார். அடுத்ததாக யார் இறங்குறாங்க? அவரே நேரடியாக இறங்கிறார். அவுரங்கசீப்பே நேரடியாக போரில் கலந்து ஊக்கமளிக்கிறதால பிஜப்பூர் சுல்தான் வந்து தோல்வி அடைஞ்சிடறாரு. 1687 அப்படிங்கும்போது கோல்கொண்டா சுல்தான் அப்துல் ஹசன் தோல்வி அடைஞ்சிடறாரு. கோல்கொண்டா வந்து கைப்பற்றப்படுது அப்படிங்கிறது நம்ம அங்கேயே பார்த்தோம். கோல்கொண்டாவை பற்றி அந்த பாக்ஸில் பார்த்தோம் இல்லையா? பாபர் அப்படின்னு பார்க்கும்போதே ஆப்கானியரோட வாயிற்காப்பாளன் அவரை வந்து துரோகம் செய்ய வச்சு கைப்பற்றிருப்பார் கோல்கொண்டா கோட்டையை அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ 1687 அப்படிங்கும்போது கோல்கொண்டாவோட சுல்தான் அப்துல் ஹசன் தோல்வி அடைஞ்சு கோல்கொண்டா வந்து கைப்பற்றப்பட்டிருக்கும் அவுரங்கசீப்பால். அடுத்ததாக இவர் அவுரங்கசீப்போட நடவடிக்கைகள் யாருக்கு எதிராக இருந்தது அப்படின்னா மராத்தியர்களுக்கு எதிராக இருந்தது. மராத்தியர்கள் அப்படிங்கிறது நமக்கு சத்ரபதி சிவாஜி வந்துடுவார். ஸோ சிவாஜி தலைமையில் அவுரங்கசீப்புக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருந்தது. மராத்தியர் அப்படிங்கும்போது சிவாஜி தலைமையில் அவுரங்கசீப்புக்கு பெரிய அச்சுறுத்தல் இருந்தது. அவுரங்கசீப் தனது 2 முக்கிய தளபதிகள்னு சொல்லக்கூடிய செயிஸ்டகான், ஜெய்சிங் ஆகிய தளபதிகளை சிவாஜியை பிடிக்கிறதுக்காக அனுப்புகிறாரு. மராத்தியர்களோட சிவாஜி அவரை பிடிக்கிறதுக்காக அனுப்புகிறாரு. ஜெய்சிங் வந்து சிவாஜியை கைது செஞ்சு டில்லிக்கு அழைச்சிட்டு வர்றாரு. அங்கிருந்து நம்ம சிவாஜி தப்பிச்சுட்டு தக்காணத்துக்கு போயிடுவார். சிவாஜி பார்த்தீங்க அப்படின்னா கொரில்லா முறையை பின்பற்றி 1680 53 வயதில் மரணமடையும் வரையுமே வந்து முகலாயர்களை எதிர்த்துட்டு தான் இருப்பார். இவருமே வந்து 1680 வரைக்குமே வந்து முகலாயர்களை கொரில்லா முறையில் பின்பற்றி தான் வந்து எதிர்த்திருப்பார். 53 வயதில் அவர் மரணம் அடைஞ்சிருப்பார். சிவாஜி இறந்ததுக்கு அப்புறமா அவரோட மகன்கள் 1707 வரைக்கும் அவுரங்கசீப் இறக்குற வரைக்குமே அவரை வந்து எதிர்த்து போராடிட்டு தான் இருப்பாங்க. 1707 அப்படிங்கும்போது அவுரங்கசீப் மரணம் அடைஞ்சிடறாரு. அதுக்கப்புறமா முகலாய பேரரசு அப்படிங்கிறது வீழ்ச்சி அதோட தொடக்கம் ஆரம்பிச்சிருது. அடுத்த 150 ஆண்டுகள் அப்படிங்கும்போது அது ஒரு பலவீனமான அரசர்களோட ஆட்சியாக தான் இருக்குது. இது இல்லாமல் அவுரங்கசீப்போட பிற நடவடிக்கைகள்லாம் இப்போ மராத்தியருக்கு எதிராக நடந்தது, தக்காணத்தோட கொள்கை இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இது மட்டும் இல்லை, அவர் அடுத்ததாக என்ன நடவடிக்கைகள் எடுத்தார் அப்படின்னா அவுரங்கசீப் வந்து தாரா ஷுகோவுக்கு சீக்கியர் ஆதரவு அளித்ததுனால சீக்கியர்களை வெறுத்தார். தாரா ஷுகோ இவரோட மூத்த அண்ணன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து சீக்கியர்களோட ஆதரவு இருந்ததுனால சீக்கியர்களை வெறுத்தார். சீக்கிய குருவாக இருக்கக்கூடிய தேஜ் பகதூர் அங்கே சீக்கியரோட கழகத்தில் கொல்லப்படார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இவரோட உத்தரவுப்படி தான் கொல்லப்பட்டிருப்பார். அது இங்கே தான் கொடுத்துருப்பாங்க நமக்கு. சீக்கிய குருன்னு சொல்லக்கூடிய தேஜ் பகதூர் அவுரங்கசீப்போட உத்தரவின்படி கொல்லப்படுவார். அடுத்தது ரஜபுத்திர அரசர்கள் இவங்க வந்து தங்களை சுதந்திர அரசுகளாக பிரகடனம் செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த டைமில் இளவரசர் அக்பரை கூப்பிட்டு ரஜபுத்திரன் மீது அனுப்பப்பட்ட பெரும்படையை தலைமை தாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லியிருப்பார். ரஜபுத்திரருக்கு அவங்களை எதிர்க்கிறதுக்காக யார் தலைமை தாங்கி அனுப்புகிறாரு அப்படின்னா இளவரசர் அக்பரை கூப்பிட்டு சொல்லியிருப்பார், அவுரங்கசீப் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா தன்னை வந்து ரஜபுத்திரர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, சுதந்திர அரசர்களாக பிரகடனம் செஞ்சுருப்பாங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். அதனால் அவுரங்கசீப் இளவரசர் அக்பரை கூப்பிட்டு போய் அந்த பெரும்படையை வந்து தலைமை தாங்கிட்டு போய் அங்கே என்னென்னு பார்த்துட்டு வான்னு சொல்லியிருப்பார். ஸோ இவர் போய் என்ன பண்ணியிருப்பார், இளவரசர் அக்பர் அங்கே போய் தன்னை முகலாய பேரரசாக பிரகடனம் செஞ்சுருப்பார். இதனால் தொடர்ந்து முகலாய படைகளோட நடவடிக்கையால் அவர் வந்து என்ன ஆயிருப்பார், தக்காணத்திற்கு தப்பி போக நேரிருக்கும். தப்பி போகும்போது யாரோட உதவியை கேட்டிருப்பார் அப்படின்னா இளவரசர் அக்பர் சாம்பாஜி, அதாவது சிவாஜியோட மகன், இவரோட உதவியோடு தான் தக்காணத்துக்கு தப்பிச்சு போயிருப்பார்.
ரஜபுத்திரர்களை எதிர்க்க சொல்லி அனுப்பியிருப்பார். இவர் வந்து முகலாய பேரரசாக தன்னை பிரகடனம் செஞ்சதுனால முகலாய படைகளோடு ஏற்பட்ட அந்த நடவடிக்கையினால் தக்காணத்துக்கு தப்பிச்சு போக நேரிடுது. அந்த தக்காணத்துக்கு யாரோட ஹெல்ப் கிடைக்கிது கேட்குறாரு அப்படின்னா சிவாஜியோட மகனாக இருக்கக்கூடிய சாம்பாஜி அவரோட உதவி மூலிமா தான் தக்காணத்துக்கு தப்பிச்சு போகிறாரு. அவுரங்கசீப் அடுத்தது நேரடியான நடவடிக்கையில் ஈடுபடுறாரு. அக்பர் வந்து அதாவது இவரோட மகன் இளவரசர் அக்பர் வந்து பாரசீகத்திற்கு தப்பி போயிட்டு அங்கேருந்து திரும்பவே இல்லை. அவுரங்கசீப் நேரடியாக நடவடிக்கையில் இறங்குறதுனால தப்பிச்சு போனவர் திரும்பவே இல்லை. தக்காணத்துக்கு போகிறார், தக்காணத்துலேருந்து பாரசீகத்துக்கு தப்பிச்சு போயிடுறாரு, வரவே இல்லை. 1689 சாம்பாஜி அதாவது சிவாஜியோட மகன் வந்து கைது செய்யப்பட்டு கொல்லப்படுறாரு. இந்த டைமில் அவர் கொல்லப்பட்டதுக்கப்புறமா பிஜப்பூர், கோல்கொண்டா இதெல்லாமே வந்து முற்றிலுமாக சரணடைஞ்சிருது. அவுரங்கசீப்போட ஆட்சியோட இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா முகலாய பேரரசு சிதைவடைஞ்சிருக்கும். அவரோட ஆட்சி அப்படிங்கும்போது அவரோட இறுதி 1707 அதுக்கப்புறமா அங்கே வந்து சிறப்பாக செய்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அவுரங்கசீப்பின் மரணத்துக்கு பின்னாடி தோன்றிய அரசுகள் வந்து பேரரசோட வீழ்ச்சியை விரைவுபடுத்திட்டு தான் இருந்தாங்க. அரசியல் எதிரிகள் வந்து பலர் வந்து தங்களை சுதந்திர அரசர்களாக பிரகடனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு அப்புறமா யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாம் தன்னைத்தானே வந்து சுதந்திர அரசர்களாக வந்து பிரகடனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவுரங்கசீப் வந்து ஜிஸ்யா வரியை மீண்டும் கொண்டு வந்தார். இது ஒரு புக் பேக் கொஸ்டின், யார் கொண்டு வந்தாங்க ஜிஸ்யா வரியை மீண்டும் முகலாய பேரரசில் அப்படின்னு. அதே மாதிரி அவுரங்கசீப் பார்த்தீங்க அப்படின்னா புதிய கோவில்கள் எல்லாம் கட்டுறதுக்காக தடை விதிச்சிருப்பார். ஆனாலும் பழைய கோவில்களை பழுது பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்துருப்பார். இந்த நடவடிக்கைகள் அப்படிங்கிறது மத நம்பிக்கை மட்டும் இல்லை, அரசியல் காரணங்களாலும் மேற்கொள்ளப்பட்டவை. அரசியல் எதிரிகள் இருப்பாங்களே அவங்கள அடக்கிறதுக்காகவும் அவுரங்கசீப்பால் மேற்கொள்ளப்பட்டது தான் இந்த நடவடிக்கை. புதிய கோவில்களுக்கு கட்டுறதுக்கு தடை கொடுக்கறது அந்த மாதிரி நடவடிக்கை மத நம்பிக்கைக்காக இல்லை, அரசியல் காரணங்களாலும் மேற்கொள்ளப்பட்டது. ஒரு உண்மையான முஸ்லீமாக வழக்கமாக விதிக்கப்படும் நிலவரிக்கு மேலாக வசூலிக்கப்பட்ட அப்வாப் எனும் வரி வசூலை அது சரியத் சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிற காரணத்துக்காக நிறுத்தியிருப்பார். ஸோ இவங்களுக்கு சரியத் சட்டம்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த சட்டத்தில் அந்த அப்வாப் அப்படிங்கிற அந்த வரி வசூல் அப்படிங்கிற ஏற்றுக்கொள்ளப்படாதனால அந்த காரணத்துக்காக நிறுத்தி வச்சுருப்பார். அது ஒரு உண்மையான முஸ்லீமாக அந்த விஷயத்தை அவர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. கோவில்கள் தொடர்பான சட்டங்கள் அப்படிங்கும்போது அரசியல் எதிரிகள் உள்ள பகுதிகளில் மட்டும் கடுமையாக பின்பற்றியிருப்பார். இவரோட அரசியல் எதிரிகள் இருக்காங்க இல்லையா, இந்த அப்வாப் அப்படிங்கிறது ஏன் ஏற்றுக்கல, சரியத் சட்டம் அதில் ஏற்றுக்கொள்ளாதனால தான் அதை வந்து நிறுத்தியிருப்பார். அந்த காரணத்துக்காக நிறுத்தியிருப்பார். கோவில்கள் தொடர்பான சட்டங்கள் அப்படிங்கும்போது அரசியல் எதிரிகள் இருக்கக்கூடிய பகுதிகளை மட்டும் கடுமையாக பின்பற்றியிருப்பார். அவருக்கு கீழ்ப்படுகிற அரசுகள்லாம் இருக்கு இல்லையா, அவங்கள வந்து கோவில்கள் கட்டுறதுக்காக நன்கொடை கூட வழங்கியிருப்பார். ஷாஜகானோட ஆட்சியை விட அதிக இந்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவுரங்கசீப்போட காலத்தில் தான் நிர்வாகத்தில் இருந்திருக்காங்க. அவுரங்கசீப் வந்து இரக்கமே இல்லாதவர்னு பார்த்தோம். ஸோ அந்த டைமில் தான் வந்து அது கோயில் கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தோம். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஷாஜகானோட ஆட்சியை காட்டிலும் மகன் அவுரங்கசீப் காலத்தில் தான் இந்துக்கள் வந்து அதிகமாக நிர்வாகத்தில் இருந்திருக்காங்க. அடுத்தது ஒரு பாக்ஸில் இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா கோல்கும்பாஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. கோல்கும்பாஸ் அடில் ஷாகி மரபோட தலைநகர், அதாவது இப்போ விஜயபுரி பிஜப்பூர்னு சொல்லுவோம். ஸோ இதோட அடில் ஷாகி அதோட ஆட்சி காலம் அப்படிங்கும்போது அவரோட ஆட்சி காலம் 1480 1686 வரைக்கும். முகமது அடில் ஷா வந்து 7வது ஆட்சியாளராக இருந்திருப்பார் 1627 1656 வரைக்கும். கோல்கும்பாஸ் அப்படிங்கிறது முகமது அடில் ஷா இருக்கார் இல்லையா, அவரோட மிடுக்கான கல்லறைன்னு சொல்லப்படுது. ஸோ அதோட ஆட்சி காலம் அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அடில் ஷாகி மரபோட தலைநகர் எங்கே இருந்தது நமக்கு, பிஜப்பூரில், இப்போ விஜயாபுரின்னு சொல்லலாம். அதோட ஆட்சி காலம் அப்படிங்கும்போது அடில் ஷாகியோட ஆட்சி காலம் 1480 to 1686. இதுக்கிடையில் 1627 1656 இந்த காலகட்டத்தில் 7வது ஆட்சியாளராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா முகமது அடில் ஷா இருந்திருப்பார். கோல்கும்பாஸ் அப்படிங்கிறது முகமது அடில் ஷாவோட மிடுக்கான கல்லறை அவர் இருக்கிற காலகட்டத்திலே கட்டப்பட்டது.
கட்டுமானம் அப்படிங்கும்போது அதாவது அது கோல் கும்பாஸ் அப்படிங்கிறது அடல் சாம்பல் நிற கற்களால் மேற்பூச்சு பூசி அலங்கரிக்கப்பட்டிருக்கும். வெளிப்புற அமைப்பு வந்து சாதாரணமாக இருந்தாலும் அழகாக இருக்கும். 4 வெளி மூலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா எண்கோண கவிகை மாடங்கள்லாம் இருக்கும். ஒவ்வொரு கவிகை மாடமும் 7 அடுக்குகளோடு இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு அடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல சாளரங்களை கொண்டதாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு சிறப்பு அப்படின்னா உலகோட 2வது பெரிய குவிமாடம்னு சொல்லுவோம். ஸோ இது 2வது பெரிய குவிமாடம் அப்படின்னா ரோமோட புனித பீட்டர் தேவாலயத்துக்கு பிறகு அதுதான் வந்து முதல் குவிமாடமாக இருக்குது. அதனால தான் இது பெயர் பெற்றது. கோல் கும்பாஸ் அப்படிங்கிறது ஒரு மிடுக்கான கல்லறை. யாரோடது? முகமது அடில் ஷாவோடது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உலகிலேயே 2வது பெரிய குவிமாடம்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி எது அப்படின்னா ரோமோட புனித பீட்டர் தேவாலயம். இந்த கோல் கும்பாஸோட உட்சுவரோட நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 135 அடி இருக்கும். உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 178 அடி இருக்கும். இந்த கல்லறைகள் அப்படிங்கும்போது இதில் யார் இருக்காங்க அப்படின்னா முகமது அடில் ஷா, அவரோட மனைவி அருஸ் பீபி, அவரோட மகள், பேரனோட மனைவி ரம்பா. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த கோல் கும்பாஸோட உள்ளே இருக்கிறவங்க, கல்லறைக்குள்ளே இருக்கிறவங்க இத்தனை பேர் 5 பேர் இருப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கு கோல் கும்பாஸ். ஸோ எல்லா அரசர்களையும் பார்த்தாச்சு. பாபர் ஆகட்டும், ஹுமாயூன் ஆகட்டும், அதுக்கப்புறம் சுர் வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷாவாகட்டும், அக்பர் ஆகட்டும், ஷாஜகான் ஆகட்டும், அதாவது ஜஹாங்கீர் ஆகட்டும், ஷாஜகான் ஆகட்டும், அவுரங்கசீப் ஆகட்டும், எல்லா அரசர்கள் பற்றியும் பார்த்தாச்சு. இப்போது முகலாயர்களோட சமுதாயத்தை பற்றி பார்க்க போகிறோம். 16வது நூற்றாண்டில் இந்திய மக்கள் தொகை அப்படிங்கும்போது 15 கோடி இருந்தது. அதுவே 18ஆம் நூற்றாண்டில் 20 கோடி ஆயிடுச்சு. நிலப்பரப்பில் பெரும்பகுதி என்னவாக இருந்ததுன்னா காடுகள் தான் இருந்தது. வேளாண்மை நிலங்கள் அப்படிங்கிறது குறைவாக தான் இருந்தது. சமூகத்தோட முக்கிய தொழில் அப்படிங்கிறது வேளாண்மை தான். அதனால் நமக்கு சமூகத்தோட அடிப்படை என்னவாக இருந்திருக்கும்? கிராம சமூக அமைப்பாக தான் இருந்திருக்கும். முக்காடம் அப்படின்னு அழைக்கப்படுற கிராம தலைவர்கள் தான் வந்து கிராம தலைவர்கள் என்னென்னு சொல்கிறாங்க? முக்காடம்னு சொல்கிறாங்க. அந்த கிராம தலைவர்கள் தான் கிராமத்தோட நிர்வாக உறுப்பு இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குறாங்க. பஞ்சாயத்தோட பொறுப்பு அப்படிங்கும்போது வரி வசூல் பண்ணுறது, கணக்குகளை பராமரிக்கிறது. அதுபோக பண்பாடற்ற நிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, பயன்படாத நிலங்கள் இருக்கு இல்லையா வேளாண்மைக்கு. ஸோ அதை வந்து கைவினைஞர்கள், சேவை செய்கிறவங்க, கடைநிலை ஊழியர்கள் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நடுத்தர வர்க்கம் யாராக இருந்தாங்க அப்படின்னா சிறிய மன்சப்தார்கள். ஸோ மன்சப்தாரி முறையை அக்பர் அறிமுகப்படுத்தினார்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ சிறிய மன்சப்தார்கள், சிறு கடைக்காரர்கள், ஹக்கீம்கள் அதாவது மருத்துவர்கள்னு சொல்லுவோம், இசைக்கலைஞர்கள், அலுவலர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க. இதுக்கிடையில் நமக்கு ஊதியம் பெறக்கூடிய ஒரு வர்க்கமும் இருந்திருக்காங்க. இவர்களை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மதாத்-இ-மாஸ். ஸோ மதாத்-இ-மாஸ் எனப்பட்ட மானியத்தை முகலாய பேரரசிடத்திலிருந்தும் ஊதியம் பெற வர்க்கம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மதாத்-இ-மாஸ் எனப்பட்ட மானியம், இது ஒரு மானியம், நிலமானியம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு மானியம், மதாத்-இ-மாஸ் அப்படிங்கிற ஒரு மானியம். இதை வந்து ஊதியமாக முகலாய பேரரசில் இடத்துலேருந்தும், உள்ளூர் ஆட்சியாளர்கள் இடத்துலேருந்தும், ஜமீன்தார்கள் இடத்துலேருந்தும் பெற்றுக்கிட்டு அந்த வர்க்கம் ஊதியம் பெறக்கூடிய வர்க்கம் வந்து வாங்கிக்கிட்டாங்க. இதில் முக்கிய நகரங்கள் அப்படின்னா டில்லி, ஆக்ரா, பதேப்பூர் சிக்ரி, லாகூர், அகமது நகர், டாக்கா, முல்தான் இதெல்லாம் வந்து முக்கிய நகரங்களாக பார்க்கப்படுது. இந்நகரங்கள் வந்து எதுக்கு ஒப்பிடப்படுது முக்கிய நகரங்கள் அப்படின்னா லண்டன், பாரிஸ் போன்ற ஐரோப்பிய நகரங்களுக்கு இணையானவை. அந்த அளவுக்கு இது வந்து சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதுனால இதை முக்கிய நகரங்கள்னு சொல்கிறோம், அங்கே ஒப்பிட்டு சொல்கிறோம். லண்டன், பாரிஸ் இந்த மாதிரி ஐரோப்பிய நகரங்களுக்கு முக்கியமானவை அப்படின்னு. முகலாய சமுதாயத்தில் சமத்துவமின்மை இருந்தது. அதாவது சலுகை பெறவங்க, சலுகை இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி சமத்துவமின்மை இருந்தது. ஏழை மக்களோட வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இயல்பான அந்த உடையே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு லங்கோடும் பெண்கள் வந்து சேலை அணிஞ்சிருப்பாங்க. மண் வீடுகளில் தான் குடியிருப்பாங்க. அவங்களோட உணவு அப்படிங்கும்போது கோதுமை, சப்பாத்தி, பருப்பு, காய்கறி இதெல்லாமே அவங்களோட உணவாக இருந்தது. ஜமீன்தார்கள், பிரபுக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாங்க.
ஜாகீர்களை தங்கள் தகுதிக்கேற்ற ஊதியமாக பெற்றிருந்தாங்க. அதாவது ஜாகீர்கள் நிலமானியங்கள்னு பார்த்துருப்போம். ஸோ இவங்கெல்லாம் ஜமீன்தார்கள் பிரபுக்கள்லாம் இந்தளவுக்கு ரிச்சாக இருந்திருக்காங்க. பிரபுக்களோட அடக்குமுறை சுரண்டல் பிரபுக்கள்லாம் அடக்குமுறை மற்றும் சுரண்டல் இயல்பு கொண்டவர்களாக இருந்திருக்காங்க. அதுபோக பிரபுக்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பல பணியாளர்கள் இருந்திருக்காங்க, குதிரைகள் இருந்திருக்கு, யானைகள் இருந்திருக்கு, கனிமரங்களை கொண்ட தோட்டங்களையும் நீரோடைகளையும் கொண்டிருந்த அழகிய வீடுகளில் வசிச்சுட்டு வந்தாங்க இவங்கெல்லாம். அதாவது பிரபுக்கள் அப்படிங்கிறவங்களும் ஜமீன்தார்களும். இவங்களோட ஆடைகள் அப்படிங்கும்போது நேர்த்தியாக இருந்தது. அங்கே கோமணம்னு சொல்லியிருப்போம், லங்கோடு. அதே மாதிரி இவங்களோட ஆடைகள் அப்படிங்கும்போது நேர்த்தியான ஆடையாக இருந்திருக்கு. ஜமீன்தாரர்கள் ஆயுதப்படையுடன் விவசாயிகள் மீது ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்களெல்லாம் அபுல் பாசல் அப்படிங்கிறவர், அவர் அக்பரோட அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர். இவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதாவது அபுல் பாசல் அப்படிங்கிறவர் தன்னுடைய ஐனி அக்பரியில் ஜமீன்தார்கள் ஆவதற்காக தகுதியுடைய சாதிகளை பட்டியலிட்டு சொல்லியிருப்பார். ஸோ அபுல் பாசல் தன்னுடைய ஐனி அக்பரின்னு சொல்கிறது, ஐனி அக்பரியில் என்ன இருக்குன்னா முகலாயரோட கட்டமைப்பு இருக்கும். நிர்வாகம் எப்படி இருந்தது, பொருளாதாரம் எப்படி இருந்தது, முகலாய பேரரசோட விஷயங்களெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் அந்த ஐனி அக்பரியில் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஐனி அக்பரி அப்படிங்கிறது அக்பர் காலத்தில் அவரோட அமைச்சரவையில் இருந்த அபுல் பாசல் எழுதினது. இது 2-3 டைம் இவரை பற்றி பார்ப்போம். அதனால் இங்கேயே நம்ம சொல்லிடுறோம், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐனி அக்பரியில் எழுதப்பட்டிருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே. பெரும்பாலான ஜமீன்தார்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்து மேல் சாதிகளாக இருந்திருக்காங்க. ரஜபுத்திரர்கள் சிலர் முஸ்லீம்களும் இருந்திருக்காங்க. பெரும்பாலான ஜமீன்தார்கள் பார்க்கும்போது குத்தகை தொகை செலுத்தாத விவசாயிகளை நிலத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய உரிமை பெற்றவர்களாகவும் இருந்திருக்காங்க. முகலாய சமூக கட்டமைப்பில் பிரபுக்கள் முக்கிய இடம் வாங்கியிருந்தாங்க. அதில் பெரும்பாலான பிரபுக்கள் அப்படிங்கிறவங்க மத்திய ஆசியா, ஈரான்லேருந்து வந்தவங்களாக இருப்பாங்க. மேலும் பிரபுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானியர்கள், இந்திய முஸ்லீம்கள், செய்கதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ஸோ அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்திய முஸ்லீம்களை நம்ம அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி ரஜபுத்திரர்கள் மராத்தியர்களாக இருந்தாங்க. பிரபுக்கள் மேலும் இருக்கக்கூடிய பிரபுக்கள், பெரும்பாலான பிரபுக்கள் மத்திய ஆசியா, ஈரான்லேருந்து வந்தவங்க தான். மீதம் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானியர், இந்திய முஸ்லீம்கள், ரஜபுத்திரர்கள், மராத்தியர்களாக இருந்தாங்க. அக்பர் காலம் அப்படிங்கும்போது பிரபுக்களில் 15% பேர் ரஜபுத்திரர்களாக தான் இருந்தாங்க அக்பர் காலத்தில். ஷேக் சதாஸ். ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜா மான்சிங், ராஜா பீர்பால், ராஜா தோடர்மால். ஸோ ராஜா தோடர்மால்லாம் நம்ம ஷெர்ஷாவோட நிதி நிர்வாக முறையை ஃபாலோ பண்ணன்னு பார்த்துருப்போம். அக்பர் ஆகட்டும், அவராகட்டும். புகழ்பெற்ற ரஜபுத்திர பிரபுக்கள் அப்படிங்கிறவங்க அந்த 3 பேர் தான். ராஜா தோடர்மால், ராஜா மான்சிங், ராஜா பீர்பால். இவங்கெல்லாம் ரஜபுத்திரர்கள் அப்படிங்கும்போது காயஸ்தர், கத்ரி சமூகத்தை சேர்ந்தவர்களை நிர்வாக பணியிடங்களில் நியமித்தாங்க. ரஜபுத்திரர்கள் யார் நிர்வாக பணியிடங்கள் நியமிச்சிருந்தாங்க அப்படின்னா காயஸ்தர், கத்ரி சமூகத்தை சேர்ந்தவங்களை தான் நியமிச்சிருப்பாங்க. ஜஹாங்கீர் ஆகட்டும், ஷாஜகான் ஆகட்டும், அவுரங்கசீப் ஆகட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மராத்தியர்களை பிரபுக்களாக நியமிச்சிருப்பாங்க. உதாரணமாக யாரை சொல்லலாம் அப்படின்னா சிவாஜியோட தந்தை ஷாஜியை சொல்லலாம். ஷாஜகானுக்கு கீழே பணியாற்றினவர். மராத்தியர்களை பிரபுக்களை இவங்களாம் நியமிச்சிருப்பாங்க. ஜஹாங்கீரோட மகன் ஷாஜகான், ஷாஜகானோட மகன் அவுரங்கசீப், இவங்கெல்லாம் மராத்தியர்களை பிரபுக்களாக நியமித்தாங்க. அதன் வழியாக தான் நமக்கு ஷாஜகானுக்கு கீழே சிவாஜி அவர்களோட தந்தை ஷாஜி பணியாற்றிருக்காரு. இந்தியாவில் மேம்பட்ட வாய்ப்புகள் இருந்ததுனால மத்திய ஆசியாவிலிருந்து புலம்பெயர்தல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. இந்த புலம்பெயர்தல் அதனால தான் நமக்கு பண்பாட்டு செழுமைக்கு காரணமாக வழிவகுக்கிறது. அதாவது மத்திய ஆசியாவிலேருந்து புலம்பெயர்ந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்ததுனால இந்த புலம்பெயர்தல் நம்மளோட இந்தியாவுக்கு பண்பாட்டு செழுமைக்கு காரணமாக இருந்தது.
அடுத்தது சாதி முறை. கீழ் சாதிகள் பார்த்திங்க அப்படின்னா அதிக ஒடுக்குமுறைக்கு உள்ளாயிருப்பாங்க. அதே டைமில் அதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்காக பக்தி இயக்கங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து சமூக பாகுபாடுகளுக்கு எதிரான இயக்கங்கள் எல்லாம் தொடங்கியிருக்கும். நிலமற்ற விவசாயிகள் வந்து கட்டாய உழைப்புக்கு உட்படுத்தப்பட்டிருப்பாங்க. நிலமற்ற விவசாயிகள் வந்து கட்டாய உழைப்புக்கு உட்படுத்தப்பட்டிருப்பாங்க. பெண்களோட நிலை அப்படிங்கும்போது சொத்தில் வந்து அவங்களுக்கு குறைஞ்ச உரிமை தான் இருந்தது. சொத்தில் பங்கு இருக்கு இல்லையா, அதில் வந்து குறைஞ்ச அளவுக்கு தான் உரிமை இருந்தது. உயர் ஜாதி பெண்களுக்கு வந்து விதவை மறுமணம் தடையாக இருந்தது. பெண்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே நூற்பு வேலை, வேளாண் பணிகளையும் ஈடுபட்டிருப்பாங்க. முகலாய நிர்வாகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேல் சாதிகளில் இருந்த சதி, அந்த அதாவது உடன்கட்டை ஏறும் பழக்கம் வந்து ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. முகலாய காலத்தில் மேல் சாதிகளில் இருந்த சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறுதல் அது வந்து ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. முஸ்லீம்களை மணப்பெண்களாக இருக்காங்க இல்லையா, முஸ்லீம்கள் மணப்பெண்களாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்தின் போது மகர், அதாவது மணமகன் வீட்டார் தரக்கூடிய பணப்பரிசு, அதை பெற உரிமை அவங்களுக்கு இருந்தது முஸ்லீம் மணப்பெண்களுக்கு. அந்த டைமில் முஸ்லீம் பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா பரம்பரை சொத்தில் ஓரளவுக்கு தான் பங்கு பெற்றாங்க. ஆண்களுக்கு சமமாக அவங்களுக்கு பங்கு கிடையாது, ஓரளவுக்கு தான் இருந்தது. அடுத்தது பொருளாதாரம். முகலாய காலத்தோட பொருளாதாரம் அப்படிங்கும்போது காடு சார்ந்த வேளாண் பொருளாதாரம் தான் இருந்தது. காடு தான் வந்து மெயினாக, வேளாண்மையும் காடும் தான் வந்து மெயினாக இருந்தது. காடுகள் பார்த்திங்க அப்படின்னா கைவினைஞர்களுக்கு தேவையான கச்சா பொருட்களை கொடுத்தது. அதில் அதாவது தச்சர், கப்பல் கட்டுவோர், மேல் பூச்சு சாயம் தயாரிப்போர், இவங்கெல்லாம் வந்து மரங்கள் வந்து காடுகள்லேருந்து இந்த தேவைகளுக்காக இவங்களோட வேலைகளுக்காக மரங்களை வந்து காடுகள்லேருந்து தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ முகலாய பொருளாதாரம் அப்படிங்கிறது காடு சார்ந்த வேளாண் பொருளாதாரம் தான். அதே மாதிரி நூற்போர் ஆகட்டும், நெசவாளர்களாகட்டும், இவங்க எல்லாருமே வந்து இந்த கச்சா பட்டை வந்து காடுகள்லேருந்து தான் கிடச்சிருக்கும் அவங்களுக்கு. அதுபோக நமக்கு இரும்பு சுரங்க தொழிலாளர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து மரக்கறி அப்படிங்கிறதும் காடுலேருந்து தான் கிடச்சிருக்கும். உற்பத்தியாளர்களும் காடுகளும் பார்த்திங்க அப்படின்னா நெருங்கிய உறவு. ஸோ அங்கே இல்லாமல் இங்கே இல்லை. அதே மாதிரி தான் எப்படி சொல்லலாம், ஒரு உதாரணமாக வந்து போலீஸும் வக்கீலும் மாதிரி, அவர் கேஸ் போட்டார்னா இவர் வந்து அந்த ஜாமீனுக்கு வந்து நிற்கிற மாதிரி அவங்க 2 பேரும் மீட் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி உற்பத்தியாளரும் காடுகளும் பார்த்திங்க அப்படின்னா நெருங்கிய உறவு கொண்டவங்க. வேளாண்மை தான் நமக்கு பொருளாதாரத்தோட அடித்தளமாகவே இருந்தது. நிலமற்ற ஏழை விவசாயிகள் வந்து மக்கள் தொகையில் 1/4 பங்கு இருந்தாங்க. ஜமீன்தார்களாகட்டும், கிராம தலைவர்களாகட்டும், இவங்க எல்லாமே வந்து பெரும் நிலங்களை கொண்டிருந்தாங்க. ஆனால் ஏழை விவசாயிகளுக்கு வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி அவங்க தான் வந்து மக்கள் தொகையில், நிலமில்லாத ஏழை விவசாயிகள் மக்கள் தொகையில் 1/4 பங்கு இருந்தாங்க. நிலங்களில் வேலை செய்கிறவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஊதியத்தை பணமாகவோ பொருளாகவோ பெற்றுக்கிட்டாங்க. முக்கியமான பாசன முறை அப்படிங்கும்போது கிணற்று நீர் பாசனம் தான் அங்கே இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஐனி அக்பரி இப்போ பார்த்தோம் இல்லையா, அபுல் பாசல் அவர்களோடது அந்த நூல், அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரபி அண்ட் காரி பருவ பயிர்களை பற்றி பட்டியலிட்டிருப்பாங்க. அக்பரோட அமைச்சரவையில் ஒருத்தர்னு சொல்லி பார்த்தோம் மேலேயே. அதில் இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அங்கே வந்து யார் பிரபுக்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமுதாய, அதாவது சாதிகளே வச்சுருந்தாங்கன்னு பார்த்தோம் மேலே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரபி அண்ட் காரி பருவ பயிர்களை பட்டியலிட்டிருப்பாங்க ஐனி அக்பரியில். புதிய பயிர்கள் அப்படிங்கும்போது அன்னாசி, மாம்பழ வகைகள் இதெல்லாம் வந்து 16வது நூற்றாண்டில் போர்ச்சுகீசர்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதுவே நமக்கு 17வது நூற்றாண்டில் புகையிலை, மக்காச்சோளம்லாம் அறிமுகமாயிருக்கும். பின்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய், வேர்க்கடலை, உருளைக்கிழங்கு, தக்காளி, கொய்யா இதெல்லாம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்தது முக்கிய வணிக பயிர்கள் என்ன இருந்ததுன்னா அவுரி, இண்டிகோன்னு சொல்லுவோம் இல்லையா, இண்டிகோ புரட்சி, அந்த இண்டிகோவும் பட்டும் தான் வந்து முக்கிய வணிக பயிர்களாக இருந்தது. வங்காளம் அப்படிங்கிறது உலகின் தலைமை பட்டு உற்பத்தி மையமாகவே இருந்தது. வரிமுறை அப்படிங்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னா விவசாயிகள் வந்து நிலவரி செலுத்துறதுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டாங்க.
நிலவரி செலுத்துறதுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. நிலவரி அப்படிங்கிறது முகலாய அரசோட முக்கிய வருவாயாக இருந்தது. வரி எப்படி இருந்தது அப்படின்னா விளைச்சலில் கிடைக்கக்கூடிய ஒரு பங்காக இருந்தது. அக்பர் தான் ஜப்தி முறையை கொண்டு வந்திருப்பார், பிரகடனம் செஞ்சுருப்பார். யார் சொல்லியிருப்பாங்க அக்பர் இதில் அப்படின்னா தோடர்மால் வந்து அறிமுகம் செஞ்சுருப்பார். அக்பர் தான் வந்து பிரகடனம் செஞ்சார். யார் அதை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா தோடர்மால் தான். ஜப்தி முறையை அக்பர் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா நிலத்தோட அளவு, ஜப்தி முறை அப்படிங்கிறது நிலத்தோட அளவு, அங்கே பயிரிடக்கூடிய வகை, அந்த அடிப்படையில் தான் விவசாயி வந்து பணமாக செலுத்த வேண்டிய வரி அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணப்பட்டிருந்தது. ஜப்தி முறை அப்படிங்கும்போது பல்வேறு பகுதிகளை சேர்ந்த விவசாயிகள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் செலுத்த வேண்டிய இந்த வரிகள் தொடர்பான விவரங்களை வச்சுருக்கக்கூடிய அட்டவணைகளை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா தஸ்தர்னு சொல்லுவோம். டஸ்டர், ரொனால்ட் டஸ்டர் மாதிரி தஸ்தர்னு சொல்லுவோம். அடுத்ததான் நகர்ப்புறத்தில் பொருளாதாரங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. பருத்தி இலை தொழில்கள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா அந்த தொழில்களில் நூல் நூற்போர், நெய்வோர், சாயம் ஏற்றுவோர், அச்சுப்பதிப்போர், சலவையாளர், இவங்கெல்லாம் வந்து பருத்தி இலை தொழில்களில் இருந்தவங்க. முக்கிய தொழில்கள் என்னவா இருந்தது அப்படின்னா நகர்ப்புறத்தில் இரும்பு, தாமிரம், வைர சுரங்கம், துப்பாக்கி தயாரிக்கிறது, இதெல்லாமே நகர்ப்புற பொருளாதாரத்தோட முக்கிய தொழில்களாக இருக்குது. கற்கானா அப்படின்னா கைவினை பொருட்கள் இருக்கு இல்லையா, அதோட உற்பத்தி மையம்னு சொல்லலாம். அதுக்கு மட்டும் அரண்மனை கற்கானான்னு ஒன்று இருக்குது. அதாவது அரச குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்கிறது அரண்மனை கற்கானான்னு சொல்லுவோம். அடுத்ததாக நமக்கு வர்த்தகமும் வாணிகமும். வர்த்தகமும் வாணிகமும் போது அரசியல் ஒருங்கிணைப்பும் சட்ட ஒழுங்கும் பார்த்திங்க அப்படின்னா வாணிக வளர்ச்சிக்கு உதவியாக இருந்தது. பஞ்சாரா அப்படிங்கிற நாடோடி வணிகர்கள் பொருட்களை தொலைதூரம் கொண்டு செல்றதுக்காக சிறப்பு பெற்று அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் இருந்தது. அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அவங்கக்கிட்ட அந்த இது இருந்தது, உரிமை இருந்தது. பஞ்சாரா அப்படிங்கிற நாடோடி வணிகர்கள் வந்து பொருட்களை தொலைதூரம் கொண்டு செல்வதற்கான சிறப்புகளை பெற்றிருந்தாங்க. அதே போல் உபரி அப்படின்னு இருக்கு இல்லையா, எக்ஸஸாக கிடைக்கிறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு ஆறுகள் வழியாகவும் மாட்டு வண்டிகள்லையும் ஒட்டக வண்டிகள்லையும் சாலை வழியாகவும் கொண்டு செல்லப்பட்டது. வங்காளம் பார்த்திங்கன்னா அரிசி, சர்க்கரை, மஸ்லின் பட்டு, உணவு தானிய ஏற்றுமதிக்கான மையமாக இருந்தது. சோழமண்டல கடற்கரை அப்படிங்கும்போது பருத்தி துணி உற்பத்திக்கு புகழ்பெற்ற இடமா இருந்தது. வங்காளம் நமக்கு அரிசி, சர்க்கரை, மஸ்லின் பட்டு, உணவு தானிய ஏற்றுமதிக்கான மையமாக இருந்த மாதிரி சோழமண்டல கடற்கரை பருத்தி துணி உற்பத்திக்கு புகழ்பெற்ற இடமா இருந்தது. அதுபோல் காஷ்மீர் சால்வைகளும் தரை விரிப்புகளும் கைவினைப் பொருட்களோட உற்பத்திக்கு பெயர் பெற்றிருந்த லாகூரில் இருந்து வந்து விநியோகமாயிட்டு இருந்தது. எது? காஷ்மீர் சால்வைகளும் தரை விரிப்புகளும் லாகூரில் இருந்து. லாகூர் எதுக்கு சிறப்பானது? கைவினைப் பொருட்களோட உற்பத்திக்கு. அங்கேருந்து இதையெல்லாம் விநியோகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக உண்டி அப்படின்னா பொருட்கள் வந்து இடம்பெயர்றதுக்கான கடன் பத்திரம்னு சொல்லலாம். சராய் ஓய்வு விடுதி, இதை வந்து நம்ம ஷெர்ஷா இதிலேயே பார்த்துருப்போம். அவர் வந்து வணிகர்களுக்கும் வேளாண்மைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படின்னு. சராய்னா என்ன? வணிகர்கள் வந்து தங்கிறது, சாப்பிட்றது, அந்த வசதி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வணிக சமூகங்கள் பார்த்திங்க அப்படின்னா வணிக சமூகங்கள் யாராக இருந்தாங்க? குஜராத்தை சேர்ந்த போரா முஸ்லீம்கள், ரஜபுதனாவோட மார்வாரிகள், சோழமண்டலத்தோட செட்டியார்கள், மலவாரோட முஸ்லீம்கள். ஸோ இவங்கெல்லாம் வந்து புகழ்பெற்ற வணிக சமூகத்தினர்னு சொல்லப்படுறாங்க. ஐரோப்பியர்கள் பார்த்திங்க அப்படின்னா மேற்கு ஆசியா, ஐரோப்பிய வணிகத்தை கட்டுப்படுத்த ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னா இந்திய வணிகர்களோட பங்கேற்பு அவங்க வந்து இது பண்ணுறதுக்காக தான், தடை பண்ணுறதுக்காக தான் வந்து மேற்கு ஆசியா, ஐரோப்பியா இவங்களோட வணிகத்தை வந்து அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்க. முகலாயர்கள் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பண்ண அவங்களால சக்தி வாய்ந்த கடற்படை அப்படிங்கிறது ஒன்று இல்லை. இதுவும் ஒரு பேரரசியோட வீழ்ச்சிக்கு காரணமாகவும் பார்க்கப்படுது. ஐரோப்பியர்கள் வாங்கியது என்ன வாங்கினாங்க அப்படின்னா நறுமணப் பொருட்கள், சாயங்கள், வங்காளப்பட்டு, மஸ்லின், சொரசொரப்பான அச்சிடப்பட்ட துணி, பளபளப்பான பருத்தி துணி, இது எல்லாமே ஐரோப்பியர்கள் வாங்கினது நம்மக்கிட்ட. நம்ம இந்தியா இறக்குமதி செஞ்சது என்ன அப்படின்னா தங்கமும் வெள்ளியும் தான் இறக்குமதி செஞ்சுருக்கோம். எதுக்காக வெள்ளி அப்படின்னா முகலாயரோட வெள்ளி நாணய முறை காரணமாக தான் வெள்ளிக்கான தேவை அதிகரித்தது. அதனால தான் தங்கத்தையும் வெள்ளியும் நம்ம அதிகமாக இறக்குமதி பண்ணியிருக்கோம். அடுத்ததாக மதம் அப்படிங்கும்போது முகலாயர் காலம் அப்படிங்கிறது புராண மரபுகள் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டுச்சு.
முகலாயர் காலத்தில் புராண மரபுகள் வந்து தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டுச்சு. இந்து மதத்தை ஒரு கோட்பாடு தொகுப்பென சொல்வது கடினமானது என்றாலும் பரஸ்பர பரிமாற்றம் பெரும்பாலுமான பகுதிகளில் சமஸ்கிருத மொழியில் வெளிப்பாடாகியிருந்தது. இந்து மதத்தோட பல பிரிவுகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரியான மரபு தொடர்புகளையும் ஒரே மாதிரியான தெய்வங்களையும் கொண்டிருந்தது. ஸோ புராண மரபுகள் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டதில் இந்து மதத்தோட பல பிரிவுகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரியான மரபு தொடர்புகளையும், அதாவது வம்சமாக அதையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்ததையும் ஒரே மாதிரியான தெய்வங்களையும் கொண்டிருந்தது. 16வது 17வது நூற்றாண்டு அப்படிங்கும்போது அதை என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா வைணவ மதத்தோட நூற்றாண்டுன்னு சொல்லலாம். 16, 17 பார்த்திங்க அப்படின்னா வைணவ மதத்தோட நூற்றாண்டுன்னு சொல்லப்படுது. துளசிதாசர் இவர் பார்த்திங்க அப்படின்னா ராமசரித மனஸ் இது எழுதியிருப்பார். இதில் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா ராமரை அவதாரமாக சித்தரிச்சிருப்பார். ராமரை அவதாரமாக சித்தரித்து எழுதப்பட்ட நூல் தான் பார்த்திங்க அப்படின்னா ராமசரித மனஸ். இது துளசிதாசர் எழுதியிருப்பார். அடுத்துதான் வல்லபாச்சாரியாரும் அவருடைய மகன் விதால்நாத் இவர் வந்து 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணரோட வழிபாட்டை பரப்புரை செஞ்சுருப்பாங்க. சூர்தாஸ் இவர் பார்த்திங்க அப்படின்னா சூர் சாராவளி என்னும் இலக்கியத்தை உள்ளூர் மொழிகளில் எழுதியிருப்பார். இதெல்லாமே மதம் சார்ந்தது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, அதுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும். எப்படி வல்லபாச்சாரியாரும் அவருடைய மகன் விதால்நாத்தும் கிருஷ்ணரோட வழிபாட்டை பரப்புரை செஞ்சாங்க. அதே மாதிரி சூர்தாஸ் அப்படிங்கிறவர் சூர் சாராவளி என்னும் இலக்கியத்தை உள்ளூர் மொழிகளில் எழுதியிருப்பார். அதே போல் ஏகநாதர் துக்காராம் இவங்க வந்து மகாராஷ்டிராவோட பக்தி கவிஞர்கள். இவங்க பின்னாடியும் வருவாங்க, இதுக்கு பின்னாடியும் ஒரு இடத்துல அவங்க வருவாங்க. ஏகநாதர் துக்காராம் இவங்கெல்லாம் வந்து இவங்களால தான் மகாராஷ்டிர இலக்கியம் வளர்ச்சி பெற்றிருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல மகாராஷ்டிராவோட பக்தி கவிஞர்கள்னு எழுதியிருக்காங்க. அதே போல் வியாசராயரால் பிரபலப்படுத்தப்பட்ட கர்நாடகத்தை சேர்ந்த பக்தி இயக்கமான தசருதா இயக்கம் அப்படிங்கிறது தாழ்த்தப்பட்ட சாதிகளை சேர்ந்தோட இயக்கமாகவே மாறிடுச்சு. கபீர் அப்படிங்கிறவர் பக்தி இயக்கத்தோட முக்கிய ஆளுமையான ஆள். உருவ வழிபாடு, சடங்கு, சாதி முறை அனைத்தையும் வந்து கண்டிச்சிருப்பார். ஒரு கடவுள் கோட்பாட்டை தான் முன் வச்சிருப்பார் கபீர் அப்படிங்கிறவர். ஸோ இவரோட பாடல்கள் அப்படிங்கிறது எளிய மொழி நடையில் இருக்கும். அதாவது வாய்மொழியாக பரவி வட இந்தியா முழுவதும் பரவி இருக்கும். அதுதான் எளிய மொழி நடையில் சொல்கிறது. இது கபீரோட பாடல்கள். இங்கே இருப்பார் கபீர். பக்தி இயக்க புலவர்களோட சமூக பின்னணி. பலர் வந்து தாழ்த்தப்பட்ட சாதிகள் அண்ட் கைவினைஞர்களாக இருந்திருப்பாங்க. பக்தி இயக்கம்னு பார்த்தோமையா, அதோட புலவர்களோட சமூக பின்னணி அப்படிங்கும்போது தாழ்த்தப்பட்ட சாதிகளாகவும் பல பேர், அதுபோக கைவினைஞர் சமூகத்தை சேர்ந்தவங்களாகவும் இருந்திருக்காங்க. கபீரே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெசவாளர். ரவிதாஸ் அப்படிங்கிறவர் தோல் பதனிடக்கூடிய தொழிலாளி. சைன் பார்த்தீங்க அப்படின்னா சிகை அலங்காரர், ஹேர்கட். அதே மாதிரி தாது இவர் வந்து பருத்தி சுத்தம் செய்யக்கூடியவர். ஹரியானாவில் இருக்கக்கூடிய சத்னாமி சமூகத்தினர் பார்த்தீங்க அப்படின்னா தங்களை கபீர் போதனையின் வழித்தோன்றல்கள் அப்படின்னு சொல்லிக்கக்கூடியவங்க. அடுத்ததாக சீக்கிய மதம் அப்படிங்கும்போது ஒரு கடவுள் கோட்பாட்டை முன்வைத்த இயக்கம். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட உலக மதங்களில் ஒன்றாக பரிணமித்தது சீக்கிய மதம். சீக்கியர்களோட புனித நூல் அப்படிங்கிறது குரு கிரந்த சாஹிப். சீக்கியர்களோட புனித நூல் எது? குரு கிரந்த சாஹிப். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய மத குருவான ஷேக் பரீத், பக்தி இயக்க புலவர்களான நாமதேவர், கபீர், ஷைன், ரவிதாஸ் ஆகியோர்களோட போதனைகளை உள்ளடக்கமாக கொண்டிருக்கு. பேர் என்னமோ சீக்கியரோட புனித நூல், ஆனால் அதில் யாரோட உள்ளடக்கம் இருக்குது அப்படின்னா இவங்களோட உள்ளடக்கமெல்லாம் இருக்குது. குருநானக் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கடவுள் ஒருவரே, உருவமற்றவர், எங்கும் நிறைந்திருப்பவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போக சாதி முறையை கண்டனம் செஞ்சுருக்காரு குருநானக். அடுத்தது சூயிசம். மதம் இல்லையா, அடுத்தது சூயிசம் வந்துட்டோம்.
சூயிசம் பார்த்திங்க அப்படின்னா இஸ்லாமின் உள்ளுணர்வு சார்ந்த இறைநிலை இணைப்பை முன்வைக்கும் கோட்பாடு. இது எங்கே தோற்றம் பார்த்திங்கன்னா ஈரானில் தோற்றம் அடைஞ்சு இந்தியாவில் செலுத்து வளர்ந்திருந்தது. இதோட இலக்கு சூயிசத்தோட இலக்கு கடவுளோட நேரடி ஆன்மீக இணைப்பு அப்படிங்கிறது. வைதீக முஸ்லீம் அறிஞர்கள் பார்த்திங்க அப்படின்னா சரியத் விதிமுறைகளை பின்பற்றும் வரை சூயிசத்திற்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க. சரியத் அப்படிங்கிறது நம்ம மேலேயே பார்த்துருப்போம். அடுத்ததாக கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் அப்படிங்கும்போது ஐரோப்பிய வணிகர்களுடன் கிறிஸ்தவ மத பரப்பாளர்கள் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. பிரான்சிஸ் சேவியர், ராபர்ட் டி நொபிலி இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பகால கத்தோலிக்க கிறிஸ்தவ பிரச்சாரர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. டேனியர்களோட ஆதரவோட முதல் லூத்தரன் பிரச்சாரர்கள் பார்த்திங்க அப்படின்னா 1706 தரங்கம்பாடி வந்திருப்பாங்க. சீகன் பாலு அவர்களில் ஒருவர் தான். 1714 அப்படிங்கும்போது பைபிளோட புதிய ஏற்பாடு இருக்கு இல்லையா, அந்த புதிய ஏற்பாடை தமிழில் மொழிபெயர்த்திருப்பார் சீகன் பால்கு. பின்னாடி தான் பார்த்திங்க அப்படின்னா பழைய ஏற்பாடை தமிழில் மொழியாக்கம் பண்ணியிருப்பார். 1714 வராரு யார்? சீகன் பால்கு. அவர் என்ன பண்ணுறாரு, பைபிளோட புதிய ஏற்பாடை முதல்ல தமிழில் மொழிபெயர்க்கிறாரு. பின்னாடி தான் பழைய ஏற்பாடு தமிழில் மொழியாக்கம் செய்யப்படுது. 1714 காலகட்டத்தில் தமிழில் வந்துடுச்சு பைபிளெல்லாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அறிவியலும் தொழில்நுட்பமும். முஸ்லீம் கல்வி நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய மதராசாக்கள் இருக்கு இல்லையா, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீமோட இறையியல் மீது தான் அதிக கவனம் செலுத்தியிருப்பாங்க. வாரணாசி அப்படிங்கும்போது வாரணாசி போன்ற மிக சிறந்த கல்வி மையங்களில் ஜோதிடம் கற்பிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த பக்கம் முஸ்லீம் கல்வி நிறுவனங்கள் சொல்லக்கூடிய மதராசா அவங்களோட இறையியலை கவனம் செலுத்தியிருப்பாங்க. இந்த சைடு வாரணாசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடம் கற்பிக்கப்பட்டிருக்கு. பெர்னியர் பிரான்ஸ் பயணி. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவில் ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களுக்கு நிகரான கல்வி நிறுவனம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியாவில் ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களுக்கு நிகரான கல்வி நிறுவனம் இல்லைன்னு யார் சொல்லியிருக்காருன்னா பிரான்ஸ் பயணி பெர்னியர் தான் சொல்லியிருக்காரு. அக்பரோட அவைக்கள புலவராக இருக்கக்கூடிய பெய்சி பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்கராச்சாரியோட புகழ்பெற்ற கணித நூலான நீலாவதியை மொழிபெயர்த்திருப்பார். இது ஒரு புக் பேக் கொஸ்டின். பாஸ்கராச்சாரியா அப்படின்னு போட்டு அவர் என்ன நூல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேட்ச் த ஃபாலோவிங்கில் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா. பாஸ்கராச்சாரியார் அப்படிங்கிறவர் யார்? புகழ்பெற்ற கணித நூலான லீலாவதியை எழுதினவர். பேசி யார்? நமக்கு அந்த நூலை மொழிபெயர்த்தவர். பாரசீக சக்கரம் அப்படிங்கிறது பாபரோட காலத்தில் நீர் இறைக்கிறதுக்காக அறிமுகமானது. பாரசீக சக்கரம் தான் பாபர் காலத்தில் நீர் இறைக்கிறதுக்காக அறிமுகமானது. வரிசையாக விசை சக்கரங்கள் பொருத்தப்பட்ட சற்றே கடினமான நீர் இறைக்கும் இயந்திரமும் பார்த்திங்க அப்படின்னா பதேபூர் சிக்ரியில் நிறுவப்பட்டிருக்கும். அதே மாதிரி வெடியுப்பை கொண்டு நீர் குளிர்வித்தல் முறையை பரவலாக்கிய பெருமை நம்ம அக்பருக்கு தான் உண்டு. அதே போல் கப்பலோட ஒட்டகம்னு சொல்லப்படக்கூடிய தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் மனிதர் அப்படிங்கிறவர் இவர் தான், அக்பர் தான். ஸோ இது ஒரு புக் பேக் கொஸ்டின். கப்பலோட ஒட்டகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் மனிதர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா அக்பர். இதோட அந்த கண்டுபிடிச்ச தொழில்நுட்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெரிய படகு இருக்கு இல்லையா, அதை மேலே கப்பல் கட்டப்படும். அதனால் கப்பல்கள் பார்த்திங்க அப்படின்னா தண்ணீரில் எளிதாக இழுத்து செல்லப்படும். இந்த ஐடியாவை கொண்டு வந்தது யார்? நம்ம அக்பர் தான். பல படையெடுப்புகள் நடத்தினார். அதுக்கு இடையில் இந்த வேலையும் செஞ்சுருக்காரு. அடுத்தது திருகாணி எதுக்கு? ஸ்க்ரூ இயந்திரங்களை இணைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ட்ரில் இருக்கு இல்லையா, துளைப்பான், இது உடல் உழைப்பாலும் வார்களாலும் இயக்கப்பட்டிருக்கு. வைரத்தை பட்டத்தீட்டக்கூடிய கருவியெல்லாம் பயன்பாட்டில் இருந்திருக்கு. வேளாண் கருவிகள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மரத்தாலானவையாக தான் இருந்திருக்கு. முந்தையதை போல தான் இதுவும் முகலாயர் காலத்துலேயும் தொடர்ந்து இருந்திருக்கு.
அடுத்தது உலோகவியலில் மட்டும் பின்தங்கி இருந்திருக்காங்க முகலாயர்கள். ஏன் அப்படின்னா வார்ப்பு இரும்பு உற்பத்தி செய்ய இயலாததான் வந்து மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. வார்ப்பு இரும்பு உற்பத்தி முகலாயர் காலத்தில் செய்யப்படலை. அதுதான் உலோகவியலில் அவங்க பின்தங்கினதுக்கான காரணம். இர்ஃபான் ஹபீப் வரலாற்றறிஞர் இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியாவோட தொழில்நுட்பம் பின்தங்கி இருக்கிற நிலையை சுட்டி காட்டியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பயணி வந்து ஒவ்வொன்று சொல்லியிருக்காங்க. இர்ஃபான் ஹபீப் அப்படிங்கிறவர் இந்தியாவோட தொழில்நுட்பம் பின்தங்கிய நிலையை சுட்டி காட்டியிருக்காரு. அதே மாதிரி இந்திய படைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பழைய பாணியில் மேட்ச்லாக் துப்பாக்கிகள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த டைமில் ஐரோப்பியா பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளின்ட்லாக் அப்படிங்கிற நவீன துப்பாக்கியை பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் செலவு மிக்க செம்பிலான பீரங்கிகளை தொடர்ந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் ஐரோப்பா பார்த்தீங்க அப்படின்னா அதையெல்லாம் வந்து எப்போயோ பயன்படுத்தாமல் விட்டுட்டாங்க. ஸோ ஏன் காரணம், நம்ம செம்பிளையே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா 17வது நூற்றாண்டுலேயும் நாம் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா வார்ப்பு இரும்பு உற்பத்தி செய்ய இயலாதது தான். ஸோ அக்னி டிஎம்டி கம்பிகள்லாம் அப்போ வந்திருக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கட்டடக்கலை. ஸோ கட்டடக்கலை அப்படிங்கும்போது முகலாயர் கால கட்டடக்கலை அப்படிங்கிறது உலக கலைகளில் குறிப்பிடத்தக்க கட்டம். இதோட சிறப்புகள் அப்படின்னு என்ன சொல்லலாம் கட்டடக்கலை அப்படின்னா கூண்டு வடிவிலான குமிழ்கள் கொண்ட கவிகை மாடங்களாலேயும் ஒப்பனைகள் மிகுந்த கலங்கரை விளக்கம் போன்ற கோபுரங்கள், 4 மூலைகளிலும் இருக்கக்கூடிய ஸ்தூபி மாடங்கள், படங்கள் வரையப்பட்ட பதிக்கப்பட்ட ஓடுகள், பாபர் ஹுமாயூன் கால மசூதிகள் அப்படிங்கிறது கலை ரீதியான அந்த அளவுக்கு சிறப்புகள் கிடையாது. யார் காலத்தில் பாபர் ஹுமாயூன் கால மசூதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே பிரமிக்கிற அளவுக்கெல்லாம் கிடையாது. அதுவே சுர்வம்ச கட்டடங்கள் அப்படிங்கும்போது டில்லியில் இருக்கக்கூடிய புராணா கிலா உயரிய கோட்டைன்னு பார்த்துருப்போம். ஸோ புராணா கிலா ஷெர்ஷாவோட இது. அதே மாதிரி பீகாரில் இருக்கக்கூடிய சசாரம் இது பார்த்திங்க அப்படின்னா ஷெர்ஷா இஸ்லாம் ஷா அவரோட பையன் இஸ்லாம் ஷா இருக்கார் இல்லையா, அவரோட கல்லறைகள் இதெல்லாம் பார்க்கும்போது கண்கவர் நினைவு சின்னங்களாக இருந்திருக்கு. அதுபோல் புராணா கிலாவோட சிறப்பு அப்படின்னா என்னென்னா உயர்ந்த அரண்படியடுக்கு நடைமேடைகளில் கட்டடங்கள், அதே மாதிரி 4 பக்கமும் சூழ்ந்த நீர்நிலைகள், இவையெல்லாம் நவீன கூறுகளாக கருதப்படுது. புராணா கிலாவோட சிறப்பு. அதே மாதிரி அக்பர் ஜஹாங்கீர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க காலத்தில் கட்டடக்கலை அப்படிங்கிறது ஹுமாயூனோட கல்லறை உயர்ந்த தளத்தில் சுற்றிலும் தோட்டங்களோட, அதாவது பாரசீக கட்டடக்கலை வல்லுநர்களால் வடிவமைக்கப்பட்டு இந்திய கலைஞர்களால் கட்டப்பட்ட இந்த கல்லறை எதிர்காலத்தில் பின்பற்றுவதற்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தது. ஹுமாயூனோட கல்லறை அப்படிங்கிறது. ஆக்ரா கோட்டை அப்படிங்கும்போது மணற்கற்பாறை அதால் கட்டப்பட்டதுமாகவும் ரஜபுத்திர பாணி கலவையோட சிறந்த உதாரணமாகவும் ஆக்ரா கோட்டை இருக்குது. அக்பரோட புதிய தலைநகர் பதேபூர் சிக்ரி. ஸோ இது வந்து இந்த கோட்டைகளால் சூழப்பட்ட எழுச்சியூட்டும் பல கட்டடங்களை கொண்டு இருக்குது. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். அக்பரோட புதிய தலைநகரம் நமக்கு பதேபூர். நமக்கு அங்கே வந்து ஆக்ரான்னு கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில், அது சரியானவற்றை தேர்ந்தெடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கொஸ்டினை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அக்பரோட புதிய தலைநகர்னு எதை போட்டிருக்காங்க அப்படின்னா பதேபூர் சிக்ரி தான். ஸோ பதேபூர் சிக்ரி கோட்டைகளால் சூழப்பட்ட எழுச்சியூட்டும் பல கட்டடங்களை கொண்டு இருக்குது. முக்கியம் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னா கட்டடக்கலைக்கு புலந்தர்வாசா சிகப்பு மற்றும் பளிங்கு கற்களால் ஆனது, பிரம்மாண்ட வாயிலில் இருக்கக்கூடியது. அதுபோக அக்பரோட கல்லறை அப்படிங்கும்போது சிக்கந்திரா, ஆக்ரா அருகில் இருக்கக்கூடிய சிக்கந்திரா சில பௌத்த கட்டடக்கலை கூறுகளை கொண்டது அக்பரோட கல்லறை. இது அக்பர் காலத்தில் தொடங்கப்பட்டு இந்த முறை இருக்கு இல்லையா ஜஹாங்கீர் காலத்தில் நிறைவு பெற்றது. ஜஹாங்கீரோட காலம் அப்படிங்கும்போது இதிமத் உத் தௌலா கல்லறை இது வந்து நூர்ஜஹானோட தந்தைக்காக முழுக்க வெள்ளை பழுங்கு கற்கள் கொண்டு கட்டப்பட்ட முதல் முகலாய கட்டிடம். ஸோ இது ரொம்ப கவனிச்சுக்கோங்க. ஜஹாங்கீர் வந்து யாருக்காக அப்படின்னா இதிமத் உத் தௌலா அப்படிங்கிற கல்லறை நூர்ஜஹானோட தந்தைக்காக கட்டினார். முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை பளிங்கு கற்கள் கொண்டு கட்டப்பட்ட முதல் முகலாய கட்டிடம்.
இதுதான் முதல் முகலாய கட்டிடம். வெள்ளை பளிங்கு கற்களில் இருக்கும். ஸோ முகம் தெரியும். வடிவேல் சொல்கிற மாதிரி கீழே பார்த்தா அங்கேயே ஒரு குண்டா சோத்தை போட்டு குழம்ப ஊற்றி திங்கிற மாதிரி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஷாஜகான். ஷாஜகானோட காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முகலாய கட்டடக்கலையின் சிகரம்னு சொல்லலாம். ஏன்னா தாஜ்மஹாலை கொடுத்தவர். முகலாய கட்டடக்கலையோட சிகரம் தாஜ்மஹால் ஆக்ராவில் இருக்கக்கூடியது. முழுக்க வெள்ளை பளிங்கு கற்கள் கொண்டு உயர்த்தப்பட்ட தளத்தின் மீது இருக்கக்கூடியது. மையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குவில் வடிவ கவிகை மாடம் இருக்கும். சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்தூபி மாடங்கள் இருக்கும், ப்ளஸ் 4 மினார் கோபுரங்கள் இருக்கும். இது உலக புகழ்பெற்ற நினைவிடம். அடுத்ததாக திவானி ஆம், திவானி காஸ், மோதி மஹால், ஹூரா மஹால் போன்ற பிரமிப்பூட்டும் கட்டடங்களால் சூழப்பட்டுள்ள செங்கோட்டை ஷாஜகான் காலத்து கட்டடக்கலை திறன்களை பிரதிபலிக்கிறது. ஆக்ரா கோட்டையில் இருக்கக்கூடிய மோதி மசூதி முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா பளிங்கு கற்களால் ஆனது. இது ஒரு புக் பேக் கொஷின். சரியானவற்றை தேர்ந்தெடுக்கிறதுல கொடுத்துருப்பாங்க. ஆக்ரா கோட்டையில் இருக்கக்கூடிய மோதி மசூதி முழுவதும் பளிங்கு கற்களால் ஆனதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸாக்டாக கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஜும்மா மசூதி அப்படிங்கிறது ஷாஜகானால் கட்டப்பட்டது டில்லியில். ஸோ இங்கே கவிகை மாடங்கள், உயரமான மெலிந்த மினார்கள் இதெல்லாமே இருக்குது. ஷாஜகானாபாத் இது பழைய டில்லின்னு சொல்லுவோம். ஷாஜகான் அமைத்த நகரம். ஷாஜகானாபாத் அப்படிங்கிறது ஷாஜகான் அமைத்த நகரம். இதில் செங்கோட்டை, ஜும்மா மசூதி இதெல்லாமே அமைஞ்சிருக்கு. அவுரங்கசீப் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லாகூரில் பாதுஷாஹி மசூதி கட்டப்பட்டிருக்கு. பாதுஷாஹி மசூதி யார் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு நோட் பண்ணிக்கோங்க. அவுரங்கசீப் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. அவுரங்காபாத்தில் ரபியா உத் தௌரானியோட பளிங்கிலான கல்லறையும் கட்டப்பட்டிருக்கு. பாதுஷாஹி மசூதி அவுரங்கசீப் காலத்தில் லாகூரில் கட்டப்பட்டது. அதே மாதிரி அவுரங்காபாத்தில் இருக்கக்கூடிய ரபியா உத் தௌரானியின் பளிங்கிலான கல்லறையும் கட்டப்பட்டது. இக்கல்லறை பார்த்தீங்க அப்படின்னா பிபி மக்பாரா, பெண்ணின் கல்லறை அப்படின்னு சொல்லப்படுது. பிபி மக்பாரானா என்ன? பெண்ணோட கல்லறை. ஸோ ரபியா உத் தௌரானிக்காக கட்டப்பட்டது இல்லையா, அதனால் பெண்ணின் கல்லறைன்னு சொல்கிறோம். ஜஹாங்கீர் ஆகட்டும், ஷாஜகான் ஆகட்டும் உருவாக்கிய ஷாலிமர் தோட்டங்கள் அப்படிங்கிறது இந்திய தோட்டக்கலையோட சிறப்புன்னு சொல்லப்படுது. ஸோ இது மட்டும் இல்லை, பொது பயன்பாடு கட்டிடங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க காலத்தில் கட்டப்பட்டது. அதில் பெருமையாக சொல்லக்கூடியது எது அப்படின்னா ஜான்பூரில் இருக்கக்கூடிய கோமதி ஆற்றுப்பாலம், அதே மாதிரி மேற்கு யமுனா கால்வாயிலிருந்து டில்லிக்கு நீர் கொண்டு வந்தது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முகலாயர்கள் கோவில்கள் மேலே எவ்வளோ செல்வாக்கு இருந்தாங்க அப்படின்னுக்கிறது கொடுத்துருக்காங்க. மதுராவுக்கு அருகே இருக்கக்கூடிய பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோவிந்த் தேவ் கோவில்லையும், மத்திய பிரதேசத்தில் ஒரிசாவுக்கு அருகே இருக்கக்கூடிய சதுர்டிஜ் அப்படிங்கிற இடத்துல பீர்சிங் கோவிலும் பார்த்தீங்க அப்படின்னா முகலாய கட்டடக்கலையோட தாக்கத்தில் இருக்குது. கோவில்களோட கட்டுமானத்தில் முகலாயர்களோட செல்வாக்கு எப்படி இருந்ததுன்னு இதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஓவியம். முகலாயர் கால ஓவியங்கள் அப்படிங்கிறது பன்னாட்டு அங்கீகாரம் பெற்றது, சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெற்றது. மத்திய ஆசியாவிலிருந்து ஹுமாயூனோட வந்த நுண் ஓவியர்கள் யார் அப்படின்னா அப்துல் சமத், மீர் ஷயத் அலி. இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஹுமாயூனோட வந்த ஓவியர்கள், மத்திய ஆசியாவிலேருந்து வந்தவங்க. இலக்கிய நூல்கள் எல்லாத்தையும் விளக்கிறதுக்காக ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. அப்துல் சமத், மீர் ஷயத் அலி இவங்கெல்லாம் யார் கூட வந்தாங்க? மத்திய ஆசியாவிலேருந்து ஹுமாயூனோட வந்த நுண் ஓவியர்கள். இலக்கிய நூல்களை விளக்குங்கிறதுக்காக தான் ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு அந்த காலத்தில் பெரும்பகுதியாக. பாரசீக மொழியில் எழுதப்பட்ட மகாபாரதத்திலையும் ஐனி அக்பரிலும் பல ஓவியங்கள் இடம்பெற்றிருக்கு. ஐனி அக்பரி நம்ம முதலியே பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஐனி அக்பரியில் என்ன இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ஓவியங்கள் இடம்பெற்றிருக்கு. அக்பரியோட அவையில் முக்கிய ஓவியர்கள் யார் அப்படின்னா தஸ்வந்த் அண்ட் பசவன். தஸ்வனும் பசவனும் அக்பரோட அவையின் முக்கிய ஓவியர்கள். அடுத்ததாக போர்ச்சுகீசிய பாதிரிமார்களால் ஐரோப்பிய ஓவியங்கள் அக்பரோட அவையில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு.
ஜஹாங்கீர் காலத்தில் உருவப்படத்தை வரைகிறது, விலங்குகளை வரைகிறது இதெல்லாம் வந்து வளர்ச்சி பெற்றிருக்கு. இந்த துறையில் இந்த உருவப்படத்தில் வரைகிறதும் விலங்குகளை வரைகிறதுலையும் யார் சிறப்பானவங்க அப்படின்னா மன்சூர் அப்படிங்கிறவர் பெரியதளவில் அறியப்பட்டவர். முகலாய நுண்ணோவியங்கள் அப்படிங்கும்போது டச்சு நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற ஓவியர் ரெம்பிராண்டுன்னு சொல்லுவோம். அவர் வந்து முகலாயரோட ஓவியங்கள் மேலே இன்ஸ்பயர் ஆனவர். டச்சு நாட்டு புகழ்பெற்ற ஓவியர் யார்? ரெம்பிராண்ட். அவருக்கு வந்து அவரோட ஓவியங்களில் வரையும் போது முகலாயர்களோட தாக்கம் இருந்திருக்கு. ஷாஜகான் வந்து ஓவிய மரபை தொடர்ந்தார். பட் அவுரங்கசீப் வந்து அலட்சியம் காட்டதுனால ஓவியர்கள் வந்து சிதறி போயிட்டாங்க. பிராந்திய ஓவியக்கலை அதனால தான் வளர்ச்சி பெற்றுச்சு. அதாவது பிராந்திய ஓவியக்கலைன்னு சொல்லணும் அப்படின்னா ராஜ்புத்தனா, டக்கான், பஞ்சாப் போன்ற பிராந்திய ஓவிய மரபுகள் தனித்துவமாக வளர்ச்சி பெற ஆரம்பிச்சிருச்சு. ஷாஜகான் வந்து அதை வந்து ஓவிய மரபை தொடர்ந்தார். பட் அவுரங்கசீப்பை அலட்சியம் காட்டிட்டார். அதனால தான் ஓவியர்கள் அங்கங்கே போய் பிராந்திய ஓவியக்கலை வளர்ச்சி பெற்றுச்சு. அடுத்ததாக இசையும் நடனமும் அப்படிங்கும்போது அக்பர் காலத்தில் குவாலியரை சேர்ந்த தான்சேன் ஆகட்டும், அவரோடு சேர்ந்து 35 இசைக்கலைஞர்களும் ஆதரிக்கப்பட்டிருப்பாங்க. இது வந்து ஐனி அக்பரில் சொல்லியிருப்பாங்க. ஐனி அக்பரில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஐனி அக்பர் எழுதினது யார்? அபுல் பாசல். இவர் யார்? அக்பரோட அவையில் இருந்த ஒரு அமைச்சர். ஸோ அவர் தான் வந்து ஐனி அக்பரும் எழுதியிருப்பார், அக்பர் நாமாவும் எழுதியிருப்பார். பாபர் நாமா பாபரை பற்றின வரலாறு இருக்கும், அக்பர் நாமா அக்பரை பற்றின வரலாறு இருக்கும். அக்பர் நாமாவை எழுதினது அபுல் பாசல் தான். அது மட்டும் எழுதல, ஐனி அக்பரில் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பார். முகலாயோட கட்டமைப்புகள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்திருப்போம். அதில் இது இப்போ பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்பர் காலத்தில் குவாலியரை சேர்ந்த இது ஒரு புக் பேக் கொஸ்டின், எந்த பகுதியை சேர்ந்தவங்க வந்து ஆதரிக்கப்பட்டாங்க அக்பரால்னு கொடுத்துருக்காங்க. குவாலியரை சேர்ந்த தான்சேனும் ப்ளஸ் 35 இசைக்கலைஞர்களும் ஆதரிக்கப்பட்டிருக்காங்க. தான்சேன் குறித்த தகவல் வந்து ஐனி அக்பரில் இருக்குது. ஜஹாங்கீரும் ஷாஜகானும் இசைக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவுரங்கசீப்புக்கு வந்து இசைக்கு விருப்பம் இல்லாதவராக கருதப்படுறாரு. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய காலத்தில் தான் பல செவ்வியல் இசை நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. அவுரங்கசீப்போட அரசிகளாகட்டும், இளவரசிகளாகட்டும், பிரபுக்களாகட்டும் எல்லாருமே வந்து இசைக்கு ஆதரவு கொடுத்தவங்க தான். பிற்கால முகலாயர் சொல்லக்கூடிய முகமது ஷா காலத்தில் இசையில் முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. பாபர் நாமா, பாதுஷா நாமா இந்த நூல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இசைக்கருவிகளோடு பெண்கள் நடனமாடக்கூடிய ஓவியங்களும் இருக்குது. பாபர் நாமா பாபரை பற்றி கூறப்படுது, பாதுஷா நாமா ஷாஜகானை பற்றி கூறப்படுது. நமக்கு பாபர் பேர் இருக்கிறதுனால அவருடைய வரலாறுன்னு தெரிஞ்சிடும், அக்பர் இருந்து அக்பர்னு தெரிஞ்சிடும். பாதுஷா அப்படிங்கும்போது அது ஷாஜகான் அப்படின்னு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ நான் எப்படி ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்னா பாதுஷா அப்படிங்கிறது ஒரு சாப்பிட்ற பொருள். நம்ம ஷாஜகானை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அவரோட தாஜ்மஹாலை ஞாபகம் வச்சுக்கலாம். தாஜ்மஹாலை பார்த்துட்டு ரசிச்சுட்டே பாதுஷாவை சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தாஜ்மஹாலில் பாதுஷாவை சாப்பிட்டா தாஜ்மஹால் யாருது? ஷாஜகானுது. அப்படி அந்த அரசரை நான் ஞாபகம் வச்சுக்குவேன். ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக இருந்தால் நீங்கள் அதை அப்படி இது பண்ணிக்கோங்க. பாதுஷா நாமா இந்த நூல்கள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இசைக்கருவிகளோடு பெண்கள் வந்து நடனமாடும் ஓவியங்கள்லாம் இருந்துச்சு. ஒரு மெரினா பீச்சுக்கு போனால் சுண்டல் வாங்கி சாப்பிட்றது இல்லையா, அந்த மாதிரி ஒரு தாஜ்மஹால் போகும்போது பாதுஷாவை சாப்பிட்டுட்டு இனிப்பாக அப்படியே ரசிக்கிறது தான். இலக்கியம் அப்படிங்கும்போது முகலாயர் காலத்தில் பாரசீகம், சமஸ்கிருதம், பிராந்திய மொழிகள் எல்லாமே வளர்ச்சி பெற்றது. முகலாயர் மற்றும் தக்கான அரசுகளில் பார்த்தீங்க அப்படின்னா பாரசீகம் தான் நிர்வாக மொழியாகவே இருந்தது. அது மட்டும் இல்லை, ராஜபுத்திர அரசுகள்லையும் பல பாரசீக சொற்கள் வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு. பாரசீகம் அவங்களையும் விட்டு வைக்கல, அதனால் அவங்களோட பயன்பாட்டிலையும் பாரசீக சொற்கள் இருந்திருக்கு. ஸோ அபுல் பாசல் அப்படிங்கிறவர் தான் அக்பர் நாமாவை எழுதினார், அக்பரோட வரலாறு எழுதினவர். அது மட்டும் இல்லை, ஐனி அக்பரி எழுதினவரும் அவர் தான். ஸோ ஐனி அக்பரியில் என்ன இருக்கும் அப்படின்னா முகலாயரோட நிர்வாகம், அறிவியல், புள்ளியியல், புவியியல், பண்பாடு இந்த மாதிரி இதெல்லாம் சம்மந்தப்பட்ட நூல் தான் வந்து ஐனி அக்பரின்னு சொல்லுவோம். பாதுஷா நாமா அப்படிங்கிறது ஷாஜகானோட வாழ்க்கை வரலாறு. இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா அப்துல் ஹமீது லக்கோரி, முகமது வரிஷ். அக்பர் நாமாவை அபுல் பாசல் எழுதியிருக்காரு. அதே மாதிரி ஷாஜகானோட வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடிய பாதுஷா நாமாவை 2 பேர் எழுதியிருக்காங்க. ஒன்று அப்துல் ஹமீது லகோரி, இன்னொன்று முகமது வரிஷ்.
ஸோ இவரை பற்றின இன்னொரு சிறப்பு அப்படிங்கும்போது, அதாவது இவர் இல்லை, அவுரங்கசீப்பை பற்றி ஆலம்கீர் நாமான்னு சொல்லலாம். ஆலம்கீர் நாமாவில் அவுரங்கசீப்போட முதல் 10 ஆண்டுகள் அவரோட சாதனைகள் சொல்லப்பட்டிருக்கும். என்ன நடந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இதை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா முகமது காசிம் எழுதியிருப்பார். பாதுஷா நாமாவை முகமது வரிஷ் எழுதியிருப்பார். ஆலம்கீர் நாமாவை வந்து முகமது காசிம் எழுதியிருப்பார். ஸோ பாதுஷா நாமா யாரை குறிப்பிடுதுன்னு ஒரு புக் பேக் கொஸ்டின் இருக்குது நமக்கு. ஆலம்கீர் அப்படிங்கிறது ஆலம்கீர் நாமானா அவுரங்கசீப்போடதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அது யார் எழுதினாங்க அப்படின்னா முகமது காசிம். அவுரங்கசீப் பேரே பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் ஆலம்கீர்னு தான் பார்த்துருப்போம். அடுத்ததாக பாபரோட சுயசரிதைன்னு சொல்லக்கூடிய பாபர் நாமா பார்த்தீங்க அப்படின்னா சகாய் துருக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கும். அதை வந்து அப்துர் ரஹீம் கான் பாரசீகத்தில் மொழிபெயர்த்திருப்பார். ஸோ அப்துர் ரஹீம் கானா, இது கானான் அப்படிங்கிறது ஒரு பட்டம். அப்துர் ரஹீம் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அக்பரோட பாதுகாவலாக இருந்தக்கூடிய பைராம் கான் அவருக்கு எதிராக செயல்படுறாருன்னு சொல்லி அவரை மெக்காவுக்கு அனுப்பப்பட்டிருப்பார். அங்கே போகிற வழியில் ஆப்கானியர்களால் கொல்லப்பட்டிருப்பார். ஸோ அவரோட குடும்பத்தை இங்கே கூட்டிகிட்டு வந்து அக்பர் வந்து அப்துர் ரஹீம் அப்படிங்கிறவர் மேதையாக இருக்கிறதுக்காக கானான் பட்டத்தை கொடுத்து அவரோட அவையில் வச்சுருப்பார். அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா பாபரோட நாமா சகதாய் துருக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கும். அதை வந்து பாரசீகத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அதுபோக தபிஸ்தான் அப்படிங்கிற நூலில் பல மதங்களோட நம்பிக்கைகள் நூல்கள் குறித்த பாரபட்சமற்ற விவரம் இதில் தான் இருக்கும். தபிஸ்தானில் தான் இருக்கும். தப்பிக்கவே முடியாது. அதனால தான் பாரபட்சமற்ற விவரம் இதில் இருக்கும். அடுத்ததாக அபுல் பாஷல் இருக்கார் இல்லையா, அக்பரோட நாமாவை எழுதினவர், அவரோட தம்பி. ஸோ இவரும் அங்கே அவையில் இருக்கக்கூடியவர் தான். இவரோட மேற்பார்வைகளை பார்த்தீங்க அப்படின்னா மகாபாரதம் பாரசீக மொழியில் மொழிபெயர்ப்பு பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக தாரா ஷுகோ அவுரங்கசீப்போட அண்ணான்னு பார்த்துருப்போம். இவர் பார்த்தீங்க அப்படின்னா உபநிடதங்கள் இருக்கு இல்லையா, இதை வந்து ஷர்-இ-அக்பர் மாபெரும் ரகசியம்னு சொல்லக்கூடிய பெயரில் மொழிபெயர்த்திருப்பார். ஷர்-இ-அக்பர்னு உபநிடதங்களை மொழிபெயர்த்திருப்பார். அபுல் பைசியின் மஸ்னாவி, உத்பி, நஷிரி போன்ற படைப்புகள் எல்லாமே வந்து பாரசீக கவிதைக்கு வளம் சேர்த்திருக்கும். கல்ஹானர் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கல்ஹனர் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 4 இருக்கும் இந்த இடத்துல. இது எல்லாமே கொஞ்சம் முக்கியம், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எல்லாமே புக் பேக் கொஸ்டின் இருந்தது தான். கல்ஹனர் எழுதிய ராஜதரங்கிணி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரோட வரலாறு பற்றி சொல்லப்பட்டிருக்கும். ராஜவழி பதகா கல்ஹனர் எழுதிய ராஜவழி பதங்கா அப்படிங்கிறது காஷ்மீரோட வரலாறு. இது யார் காலத்தில்? அக்பர் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரியப்பட்டர் மாதிரி பிரக்யப்பட்டரால் தொகுத்து எழுதியிருப்பார். இது எழுதினவர் கல்ஹனர். ஆனால் அக்பர் காலத்தில் தொகுத்தவர் பிரக்யப்பட்டர். இதோட விவரம் என்ன? காஷ்மீரோட வரலாறு. ராஜவழி பதகா காஷ்மீரை பற்றி கேள்விப்பட்டோன்னே ராஜா வலிக்குதப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ராஜவழி பதகா அப்படிங்கிறது காஷ்மீரோட வரலாறு. அடுத்ததாக பாரசீக நூல்கள் சமஸ்கிருதத்தில் மொழியாக்கம் செஞ்சதுனால கிரேக்க அரேபிய புலமையானது இந்தியாவுக்கு வந்திருக்கும். அக்பரோட வானவியல் அறிஞர் யாரை சொல்லலாம் அப்படின்னா நீலகண்டரை சொல்லலாம். நீலகண்டர் எழுதின நூல்னு சொல்லக்கூடியது நிலகந்தி, அதாவது நீலகண்டர் நிலகந்தின்னு வச்சுக்கலாம். இது ஒரு வானியல் நூல். இவர் வானியல் நூலை எழுதினவர். இவர் அக்பரோட வானியல் அறிஞர். நீலகண்டர் எழுதினது நீலகந்தி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுவுமே ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். இதில் இந்த 4 நூல்கள் கொடுத்து இது ஜோதிடத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீலகண்டர் எழுதின நீலகந்தி தஜிக நீலகந்தி, நம்ம நீலகந்தின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். அடுத்ததாக ஷாஜகானோட அவையில் ஜெகநாத பண்டிதர் இருப்பார். அவர் ரசகங்காதரா நூலை எழுதியிருப்பார். முதல்ல கல்ஹனர் வந்து ராஜவழிபதகா எழுதியிருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீலகண்டர் தஜிக நிலகந்தியை எழுதியிருப்பார். அடுத்ததாக ஜெகநாத பண்டிதர், இவர் வந்து ரசகங்காதரா நூலை எழுதியிருப்பார். முகலாயர் காலத்தில் உருது அப்படிங்கிறது ஒரு பொதுவான தொடர்பு கொள்ளக்கூடிய மொழியாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தது.
ஸோ கம்யூனிகேஷனுக்கு வளர்ச்சி அடைஞ்ச மொழியாக முகலாயர் காலத்தில் உருது இருந்தது. அடுத்ததாக பிராந்திய மொழிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா செய்யுள் வழி பாடல்களால் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தது. அப்துர் ரஹீம் கான் கானான் பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கை, மனித உறவுகள், பக்தி சிந்தனைகள் இது எல்லாத்தையும் இந்தியின் கிளைமொழின்னு சொல்லக்கூடிய பிரிட்ஜி அப்படிங்கிற வடிவத்தில் எழுதுகிறார். பிரிட்ஜி கிழக்கு உத்தரப்பிரதேசத்தோட அவதி மொழியில் துளசிதாசர் பார்த்திங்க அப்படின்னா அவர் எழுதுகிற பாடல்கள் பக்தி சிந்தனைகளுக்காக பிரபலமானவையாக இருக்கும். பக்தி சிந்தனைகளை எதில் எழுதியிருக்காரு? அவதி மொழிகளை எழுதியிருக்காரு. துளசிதாசர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி நமக்கு ஏகநாதர், துக்காராம், ராம்தாஸ், முக்தீஸ்வரர் இவங்கள்லாம் மராத்திய கவிர்கள் மேலே பார்த்தோம். இங்கே மராத்திய இலக்கியர்களுக்காக மராத்திய இலக்கிய வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருந்தவங்க இவங்கெல்லாம். அதே மாதிரி ஏகநாதர் கேட்குறாரு சமஸ்கிருதத்தோட மேலாதிக்கத்தை, மற்ற மொழிகள் மேலே சமஸ்கிருதத்தோட இருக்கிற மேலாதிக்கத்தை கேள்விக்குட்படுத்துகிறாரு. மராத்தி இலக்கிய வளர்ச்சியாளர் இல்லையா? ஸோ அவர் ஏன் சமஸ்கிருதம் மட்டும் இவ்வளவு ஆதிக்கம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குட்படுத்துகிறார் ஏகநாதர். அதே மாதிரி துக்காராம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கடவுள் கோட்பாட்டை வலியுறுத்தக்கூடிய பாடல்களை எழுதினார். முக்தீஸ்வரர் அப்படிங்கிறவர் மகாபாரதம், ராமாயணம் இது எல்லாத்தையும் மராத்திய மொழிகள் எழுதியிருப்பார். கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசு நம்ம பார்த்தோம் இல்லையா போன பாடத்திலேயே, ஆமுக்த மால்யதா அவர் ஆண்டாளோட காவியத்தை எழுதியிருப்பார், ஆமுக்த மால்யதா. அதே மாதிரி அவர் காலகட்டத்திலேயே அவரோட அவைப்புலவர்களாக இருந்தக்கூடிய அல்லசானி பெத்தண்ணா இவர் என்ன எழுதியிருப்பார்? தெலுங்கு இலக்கிய படைப்பு மனுசரித்ராவை எழுதியிருப்பார். இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே நமக்கு புக் பேக் கொஷினாகவும் இருக்குது. பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க, யார் என்ன நூல் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த காலத்தில் நமக்கு மலையாளம் தமிழில் இருந்து தனித்து இலக்கிய நிலை பெற்றது. ராமாயணம், மகாபாரதம்லாம் மலையாளத்தில் எழுதப்பட்டிருக்கும். அதே மாதிரி அசாமிய மொழியில் பக்தி பாடலை முன்மாதிரியாக கொண்டு சங்கரதேவர் அப்படிங்கிறவர் ஒரு புதிய இலக்கிய மரபையை உருவாக்கியிருப்பார் அசாமிய மொழியில். அதே மாதிரி அசாமிய மொழியில் வானியல், கணிதம், இந்த யானை, குதிரை இதுக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கக்கூடிய முறைகள் இருக்கு இல்லையா, அதை குறித்ததான நூல்கள் எல்லாமே அசாமிய மொழிகளில் படைக்கப்பட்டிருக்கும். ராமாயணம், மகாபாரதம் கூட நமக்கு அசாமிய மொழிகளில் எழுதப்பட்டிருக்கும். சைதன்ய வழிபாடு இது பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் இருக்கக்கூடிய காதலை சொல்லக்கூடிய கவிதைகள். இதை வங்காள இலக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக சொல்லப்படுது. அதே மாதிரி குரு அர்ஜுன் சிங் இவர் தொகுத்த சீக்கியரோட புனித நூல் அப்படின்னு சொல்கிறது குரு கிரந்தில் இடம்பெற்றிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ குரு அர்ஜுன் சிங்கு தான் சீக்கியரோட புனித நூலை எழுதினாரான்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதுதான் ஆன்சர் நமக்கு. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். 2 குருவை பற்றி தான் பார்த்துருப்போம். குரு அர்ஜுன் சிங் ஒன்று, ஒருத்தர் பார்த்துருப்போம். ஸோ இவங்க 2 பேர் தான் நமக்கு இருக்கிறதே இந்த குரு அப்படிங்கிற இடத்துல சீக்கியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறது இவங்க 2 பேர் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடவுள் கோட்பாட்டோட நம்பிக்கை கொண்ட சீக்கிய குருக்கள், ஷேக் பரீத் ஆகியோட பாடல்கள் எல்லாமே பஞ்சாபோட மொழியில் பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கும். தமிழ் அப்படிங்கும்போது இலக்கிய பிரிவில் சைவ வைணவ இலக்கியங்கள் பெரும் செல்வாக்கு பெற்றதாக இருக்கும். தமிழ் அப்படிங்கும்போது தமிழ் இலக்கிய பிரிவில் சைவ வைணவ இலக்கியங்கள்லாம் பெரும் செல்வாக்கு பெற்றதாக இருந்திருக்கும். மாபெரும் சைவ புலவர்னு சொல்லக்கூடிய குமரகுருபரர் இவர் 17ஆவது நூற்றாண்டு கூட பிற்பகுதியில் காசிக்கு சென்று வந்ததாக கூறப்படுது. அதே போல் இவர் தான் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், நீதிநெறி விளக்கம் ஆகிய முக்கிய இலக்கியங்களை இயற்றினார். ஸோ நமக்கு இது ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். நீதிநெறி விளக்கத்தை எழுதினவங்க யார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழும் நீதிநெறி விளக்கம் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சைவ புலவர், மாபெரும் சைவ புலவர்னு சொல்லக்கூடிய குமரகுருபரர் தான் எழுதியிருப்பார். அடுத்தது தாயுமானவர். இவர் சமரச சன்மார்க்கம் குறித்த பக்தி பாடல்களை இயற்றியிருப்பார். தாயுமானவர் கிறிஸ்தவ மத பரப்பாளர்கள் அப்படிங்கும்போது ராபர்ட் டி நொபிலி, வீரமாமுனிவர், கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கின்னு சொல்லுவோம், நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்கெல்லாம் எதுக்காக வளர்ச்சிக்காக பாடுபட்டிருப்பாங்கன்னா தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்காக இவங்களோட பங்களிப்பை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த உலகத்தின் ஏனைய பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா
அக்பர் காலத்தில் இருந்த சக அரசர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அக்பர் காலம் அப்படிங்கிறது எதை சொல்லுவோம்? 1556. அவரோட அப்பா ஹுமாயூன் வந்து அப்போ தான் இறந்துருப்பார், தவறி விழுந்து இறந்துருப்பார். ஸோ அந்த காலகட்டத்திலேருந்து அவரோட 1605 வரைக்கும் இருந்த மற்ற இடங்களில் இருந்த மாபெரும் அரசர்களோட காலம் அப்படிங்கிறது சொல்லலாம். அக்பர் மட்டும் இல்லை, மற்ற இடங்கள்லையும் மாபெரும் அரசர்களோட காலம்தான். அக்பரோட சமகாலத்தவர்னு யாரை சொல்லலாம் அப்படின்னா, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பேரரசின்னு சொல்லக்கூடிய முதலாம் எலிசபெத்தை சொல்லலாம். ஸோ இவங்கக்கிட்ட பட்டய சட்டத்துக்கான அந்த இதை வாங்கிட்டு தான் வந்து ஆங்கிலேயர்கள் சூரத்தில் வந்து வணிகத்தை தொடங்கியிருப்பாங்க. 1853 தான் வந்து அந்த கிழக்கிந்திய கம்பெனியோட நம்ம இந்தியாவில் ஆட்சி செய்கிறதுக்கான அந்த பட்டய சட்டம் நிறைவடைஞ்சிருக்கும். ரினிவல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. சொல்கிறேன், பேரரசியாக இருக்கக்கூடிய எலிசபெத் கிட்ட தான் அந்த ஃபஸ்ட் இதை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இதே காலத்தில் வாழ்ந்தவர் தான் நமக்கு ஷேக்ஸ்பியரும். ஃப்ரான்ஸோட போர்பன் வம்சத்தோட முதல் அரசர் ஹென்றி, இவரும் இதே சமகாலத்தை சேர்ந்தவர் தான். பாரசீகம்னு எடுத்துக்கிட்டோம்னா சபாவி வம்சத்தோட சக்தி வாய்ந்த அரசர் மகா அப்பாஸ், இவர் தான் அது மகா அப்பாஸ். இவரும் அக்பர் காலத்தில் இருந்தவர் தான். அதே போல் நமக்கு நெதர்லாந்துன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பானிய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி நடந்துகிட்டு இருந்தது. 80 ஆண்டுகள் அந்த கிளர்ச்சி வந்து நீடிச்சு இருந்தது. 1648 தான் முடிவடைஞ்சது. ஸோ இதுதான் நம்ம அக்பர் காலத்தில் இருந்த மிகப்பெரிய அரசர்கள், மாபெரும் அரசர்களோட காலம்னு சொல்கிறது. ஸோ பாடத்தோட நிறைவுக்கு வந்தாச்சு. முகலாய பேரரசு முடிஞ்சிருச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.